ஓகே. நம்ம நேத்திக்கு நம்ம என்ன வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா பாருங்க. இது நம்மளுடைய சார்ஜர் ஐசி, இது சார்ஜருடைய அப்பர் மாஸ்ஃபெட், இது சார்ஜருடைய லோயர் மாஸ்ஃபெட், இது சார்ஜருடைய காயில், இது பேட்டரியோட மாஸ்ஃபெட், இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட், இது நம்மளுடைய செகண்ட் மாஸ்ஃபெட், இதில் ஒன்று பிளாக்கரு, ஒன்று மெயின் மாஸ்ஃபெட்டு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சென்சார் டிசி லைனில் கனெக்டடாக இருக்குது. இதுதான் என்னுடைய செகண்ட் சென்சார் பேட்டரி லைனில், ஐம் சாரி, திஸ் இஸ் மை செகண்ட் சென்சார் பேட்டரி லைனில் கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எல்லோ கலரில் டிக் மார்க், இது வந்து என்னுடைய சவுண்ட் ஐசி, இது என்னுடைய கார்ட் ரீடர் ஐசி. நான் எல்லோ கலரில் டிக் மார்க் போட்டதெல்லாம் என்னது நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டது. ஓகேவா? இது என்னுடைய 5 வோல்ட் காயில், இது என்னுடைய 3 வோல்ட் காயில். ஸோ இது என்னுடைய 5 வோல்ட் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் அல்லது ஸ்டாண்ட் பை ஐசி, இது என்னுடைய 3 வோல்ட் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் அல்லது மெயின் ஐசி, எப்படி வேணால் சொல்லலாம். நான் இந்த காயில் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு தெரியல, இந்த காயில் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு தெரியல, இந்த காயில் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு தெரியல, இந்த அப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறான், இந்த லோயர் எதுக்காக யூஸ் பண்ணுறான், எதுவுமே தெரியல. நான் எல்லோ மார்க் போட்டதை தவிர இது கூட என்னன்னு தெரியல. மற்றதெல்லாம் கொஸ்டினில் தான் இருக்குது. நம்ம நேற்றுக்கு இதெல்லாம் ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துட்டோம். எப்படி இந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் வேலை பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், பார்த்ததை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன், பார்க்காததை எஸ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் போது நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம படிக்கிறது சேம் கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல ஐடியா பேடோட ஸ்கிமேட்டிக் இருக்குது. ஓகேவா? இது 6th ஜென் 7th ஜென்னுக்கு உண்டான ட்ராயிங்கு. இதில் என்ன வோல்டேஜஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நேற்றுக்கே ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்த மதர் போர்டில் என்னெல்லாம் வோல்டேஜ் பார்க்குறீங்களோ இது வந்து இந்த மதர் போர்டுக்கு மாத்திரம் கிடையாது. கவர்மெண்ட் லெனோவா 4115 4125க்கும் கூட இதுதான். இதோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து டெல்லோடது. இது இந்த டெல்லோடது வந்து என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன ப்ராஜெக்ட் இது எதுனா போட்டிருக்கானா இந்த இடத்துல, LAD822P. LAD822P. இல்லை தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த ஸ்கிமேட்டிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் லெனோவா 4125க்கு ஸ்கிமேட்டிக் கிடையாது. இந்த ஸ்கிமேட்டிக் இருந்தால் லெனோவா 4125 கிட்டத்தட்ட 80% நீங்கள் முன்னாடி சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த பார்ட் நம்பரை தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் எழுதி வச்சுக்கோங்க. என்னது? LAD821P, 822P, LAD822P. ரைட். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது எதில் வருதுன்னு பார்க்குறேன். டெல் இன்ஸ்பிரான் 5368, 5568, 7368. இது பெரிய சீரியஸ் போய்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கிமேட்டிக்னு சொல்கிறேன். இது டெல் இன்ஸ்பிரானோடது. நான் இதை வச்சு எதை பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை வச்சு உங்களுடைய கவர்மெண்ட் லேப்டாப் 4115 4125 பண்ணலாம். சார்ஜர் ஐசி இதே தான், 5 வோல்ட் ரெகுலேட்டர் இதே தான், 3 வோல்ட் ரெகுலேட்டர் இதே தான், ரேம் ரெகுலேட்டர் இதே தான், 1.8 வோல்ட் ரெகுலேட்டர் இதே தான், 1 வோல்ட் ரெகுலேட்டர் இதே தான். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கிமேட்டிக். ரைட். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிமேட்டிக்கில் இவன் எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். இந்த ஸ்கிமேட்டிக்கில் எப்படி எடுக்கிறான்னு பாருங்கள். நான் இங்கேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய பவர் சோர்ஸ் 1, இது என்னுடைய பவர் சோர்ஸ் 2. ஸோ இது என்னுடைய VN லைன்லேருந்து எடுக்கிறது. இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னுடைய ரேம் ரெகுலேட்டர். ஓகேவா? இது என்னுடைய 1 வோல்ட்டு அல்லது 0.95 வோல்ட் ரெகுலேட்டர். ரைட். இது என்னுடைய 3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை ஐசி. இது என்னுடைய 5 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை ஐசி, SY8286C, SY8286B. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனித்தனி ரெகுலேட்டர். இது ஒரு ரெகுலேட்டர், இது ஒரு ரெகுலேட்டர், இது ஒரு ரெகுலேட்டர். நல்லா பாருங்கள், இது ஒரு ரெகுலேட்டர். இன்னும் 1.8 வோல்ட்டு கூட ஒன்று போடுவான் தனியாக. 1.8 வோல்ட்டுக்கு 3.3 வோல்ட் வெளில வருது இல்லையா? வேர் இஸ் மை 3.3 வோல்ட்? எஸ். இந்த 3.3 வோல்ட்டை யூஸ் பண்ணி நல்லா பாருங்கள், 1.8 வோல்ட் ஆல்வேஸ் எடுப்பான். சேம் டிட்டோ இது அப்படியே கவர்மெண்ட் 4125. நான் இந்த இமேஜ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ஓகேவா? எல்லாருக்கும் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். ரைட்டா? என்னது இது? என்னுடைய
கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், இதில் ரொம்ப ஸ்லோவாக நம்ம எடுக்க முடியாது, நீங்கள் பொறுமையாக பார்த்து 1 2 3 4 படி பார்த்துக்கிடுங்க. இதில் பேஸ் என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள், இது என்னுடைய 3.3 வோல்ட் ரெகுலேட்டர், இது என்னுடைய 5 வோல்ட் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் மாஸ்டர் எனேபிள் ஆன் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்ன வோல்டேஜை உள்ளே கொடுக்குறானோ அதே வோல்டேஜை டிவைடர் போட்டு என்ன பண்ணுவான், மாஸ்டர் எனேபிளாக இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பான். அதே மாதிரி மாஸ்டர் எனேபிள் அல்லது எனேபிள் 0 அப்படிங்கிறத இங்கே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொடுப்பான். ஸோ தட் எனக்கு எல்டிஓ வோல்டேஜ் வெளில வந்துடும். ஓகேவா, இது என்னது எல்டிஓ எனேபிள் சிக்னல், அப்ராக்சிமேட்டாக 4 வோல்ட் 4.3 வோல்ட் இருக்கும். இது உள்ளே போன உடனே எனக்கு எல்டிஓ வெளில வந்துடும். இப்போ காயில் வோல்டேஜ் இது ரெண்டும் வெளில வரணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும், S5 ஆன் அல்லது EC ஆன் அப்படிங்கிற இந்த சிக்னல் வரணும். அப்போ என்ன பண்ணுறான்னா, எப்போ பவர் SRC உள்ளே போகுதோ மாஸ்டர் எனேபிள் உள்ளே வந்த உடனே டிராயிங் எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க. மாஸ்டர் எனேபிள் உள்ளே வந்த உடனே எல்டிஓ வெளில போகும். இந்த எல்டிஓ எங்கே போகும் அப்படின்னா சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு சப்ளையாக போகும். இது உள்ளே போகுது, அதே டைமில் சார்ஜர் ஐசிலேருந்து சிக்னல் வருது. ஸோ தட் இது ரெண்டும் உள்ளே வந்தோடனே என்ன ஆகும், S5 எனேபிள் வெளில வரும். தெரியுதா, S5 இதை 1 2 3 4 படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக அழைச்சிட்டு போய்டும் உங்களை. S5 எனேபிள் உள்ளே வந்த உடனே என்னுடைய 2 சேனலும் ஆன் ஆகும். 2 சேனலும் ஆன் ஆன உடனே ஒரு 3.3 வோல்ட் ஆல்வேஸ், ஒரு 5 வோல்ட் ஆல்வேஸ். தீஸ் டூ ஆர் த பேஸ் வோல்டேஜ். இது ரெண்டுமே பேஸ் வோல்டேஜ். இந்த மதர் போர்டில் 4125 4115 மதர் போர்டில் என்ன சொல்கிறான், இந்த 2 ஆல்வேஸ் இல்லாமல் 0.95 வோல்ட் ஆல்வேஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் 1.8 வோல்ட் ஆல்வேஸ் ஒன்று இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வோல்டேஜஸ் டு த CPU அண்ட் PCH. APUவாக இருந்ததுன்னா APUக்கு போகிற மிக முக்கியமான வோல்டேஜ். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வோல்டேஜஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறான்னா, ப்ரைமரி வோல்டேஜான பேஸ் வோல்டேஜான 3 வோல்ட்டும் 5 வோல்ட்டும் வெளில வந்து அதனுடைய கரண்ட் ப்ராப்பராக இருந்தால் இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பண்ணுற ஃபீட்பேக்கு, இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் பண்ணுற ஃபீட்பேக்கு என்னுடைய இதெல்லாம் நம்ம படித்தது. நான் வந்து வேறு ஏதோ எடுக்கிறேன்னெலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் படித்தது. ஃபீட்பேக் இஸ் ஃபார் பவர் குட், பவர் குட் இஸ் ஃபார் எனேபிள், எனேபிள் இஸ் ஃபார் அவுட்புட், அவுட்புட் இஸ் ஃபார் ஃபீட்பேக், ஃபீட்பேக் இஸ் ஃபார் பவர் குட். அப்படியே ஒரு செயினாக போய்கிட்டே இருக்கும். ஒரு ரெகுலேட்டரோட பவர் குட்டு இன்னொரு ரெகுலேட்டர் ஆன் பண்ணுது, அந்த ரெகுலேட்டரோட ஃபீட்பேக்கு பவர் குட்டை வெளில அனுப்புது, அந்த பவர் குட்டு இன்னொரு ரெகுலேட்டர் ஆன் பண்ணும். இப்போ இந்த ரெகுலேட்டரோட பவர் குட்டை எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு காப்பி நல்லா பாருங்கள், ஒரு காப்பி 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு பவர் குட் அப்படிங்கிற பேரில் என்னுடைய சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு திருப்புறான். தெரியுதா, இது உள்ளே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பாருங்கள், பின் நம்பர் 127 வழியா. ஓகேவா, எது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் லெனோவா 4125. ஓகேவா, இது கவர்மெண்ட் லெனோவா 4125க்கு மாத்திரம்தான். ஓகே, உள்ளே போகிறது என்ன ஆகுது, வெளியில் வருது, வெளியில் வர்றது என்ன ஆகுது நல்லா பாருங்கள், வெளியில் வர்றது இது என்னுடைய 0.95 வோல்ட் ரெகுலேட்டர் ஆன் பண்ணுது. இந்த ரெகுலேட்டருக்கு அப்பர் மாஸ்ஃபெட்டும் லோயர் மாஸ்ஃபெட்டும் உள்ளுக்குள்ளார இருக்கும், ஆன் பண்ணுது. ஆன் ஆகிறதுனால எனக்கு என்ன ஆகுது, 0.95 வோல்ட் வெளில வருது. அதே மாதிரி சேம் பவர் குட் நல்லா பாருங்கள், சேம் பவர் குட்டு. ஓகேவா, இந்த இடத்துல நான் ஏற்கனவே மல்டிபிள் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கலரை லைவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்க கூட வாய்ப்பு உண்டு. மறுபடியும் வீடியோ ரிப்பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காப்பி போகுது IO கண்ட்ரோலருக்கு. ஓகேவா, சேம் பவர் குட் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கிற 8 லெக் ஐசிக்கு வருது. G9661 அப்படிங்கிற PU904. இதெல்லாம் டிட்டு அந்தந்த லொக்கேஷன் நம்பர், நீங்கள் எங்கேயும் தேடவே வேண்டாம். ஓகே, PU904 அப்படிங்கிறது கவர்மெண்ட் லெனோவா 4125. சரி, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அந்த லொகேஷன் நம்பர்ஸ் கூட மாறாது. PU904 இங்க இருக்கு பாருங்க, திஸ் இஸ் மை 1.8 வோல்ட் ரெகுலேட்டர். எல்லோல சர்க்கிள் பண்றேன் பாருங்க, PU904. ஓகேவா, இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இது 0.95 வோல்ட் செக்ஷன்.
ரைட். இந்த செக்ஷன் இருக்கு பாருங்க, இது 3.3 வோல்ட் எல்டிஓ அண்டு காயில். இது இருக்கு இல்லையா, இது 5 வோல்ட் எல்டிஓ அண்டு காயில். இந்த ரெண்டும் வேலை பண்ணி இதனுடைய பவர் கூட வச்சு தான் இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுவோம். 1 வோல்ட் அண்ட் 1.8 வோல்ட். இதே கான்செப்ட் தான் இந்த மாடர்ன் ஐசி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுலேயும் பண்ணுவோம். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து முடிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் அதில் போகிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னா, இந்த 1 வோல்ட்டும் இந்த 1.8 வோல்ட்டும் வெளில வரணும்னா இந்த 3 வோல்ட்டும் இந்த 5 வோல்ட்டும் ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறான், கரண்ட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறான். அப்போ கண்ணை மூடி யோசிச்சுக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது. என்னது? when your 5 volt and 3.3 volt coil is stable, then only you are getting 1 volt and 1.8 volt. ஓகேவா? இப்போ அப்படியே இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு இந்த டெல்லோட இந்த இடத்துக்கு வாங்க. நசீம் பாருங்க, நசீம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா எல்லா இமேஜும் உங்களுக்கு தான் அனுப்ப தான் போகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். வரலன்னா இன்னும் அது அனுப்புறதுக்கு உண்டான டைம் வரலன்னு அர்த்தம். அனுப்பலாம். ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எங்கே போயிட போகுது? எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு இது எவ்வளோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் பார்க்குற ஒரு லேப்டாப். கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணுற லேப்டாப் இது. 4115 4125 கடைசியாக இஷ்யூ பண்ணது. நீங்கள் கடல் கடந்துருக்கீங்க ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு. பட் ஆனால் எல்லாருக்குமே காமன் தானே, எல்லாருக்கும் அனுப்புகிறேன். வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் லெனோவா லேப்டாப்லேயும் நீங்கள் பார்க்குற சார்ஜர் ஐசி. ஓ யா ஷோர், கண்டிப்பாக அனுப்புகிறேம்மா, கண்டிப்பாக அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன். ISL 88739. ஓகேவா? இதுதான் இந்த நம்மளுடைய இது வந்து டெல்லோடது. யூ டோன்ட் கேர் அபவுட் இட். ரெஃபரன்ஸ்க்காக எதை வேணால் எடுக்கலாம், எந்த சார்ஜர் ஐசி வேணாலும் எடுக்கலாம், எந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் வேணாலும் எடுக்கலாம். 99%. சார் ஒய் நாட் 100%? கிடையவே கிடையாது. 100% ஒரு ரெகுலேட்டர் ஒரு மதர் போர்டில் வேலை பண்ணுற மாதிரி இன்னொரு மதர் போர்ட்லேயும் வேலை பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பின்னெல்லாம் அதுதான் அவன் விருப்பம் மாதிரி மாற்றுவான். ஃபார் எக்ஸாம்பிள் RT8206 எத்தனை தடவை காமிச்சிருக்கேன் நான். அந்த சேனல் ஆன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவான். RT8206 ஒரே மாதிரி இருக்காது எல்லா மதர் போர்ட்லேயும். ரெகுலேட்டர் ஒன்று தான். நீங்கள் ஒரு மதர் போர்ட்லேருந்து இன்னொரு மதர் போர்டில் RT8206 மாற்றி போடலாம். பட் அதை ஆன் பண்ணுற மெத்தடு, அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு மாறும். அதனால தான் 99%ன்னு போட்டது, நாட் 100%. ஓகேவா? இது என்னுடைய ஃபஸ்ட் மாஸ்ஃபெட், இது என்னுடைய பிளாக்கிங் மாஸ்ஃபெட், இது என்னுடைய பேட்டரி மாஸ்ஃபெட், இது பேட்டரியோட சார்ஜர், இது பேட்டரியோட டிஸ்சார்ஜர் அல்லது டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட். டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட்டுன்னு சொல்லும்போது நல்லா பாருங்கள், இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. ஒரிஜினலி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இது சார்ஜ் சர்க்கியூட், இது டிஸ்சார்ஜ் சர்க்கியூட். பாட்டம் மாஸ்ஃபெட்டை நம்ம எப்படி படிக்கிறோம் எப்போவுமே, திஸ் இஸ் கோயிங் டு ஃபீட் த ஃபுட்டு இல்லையா. எக்ஸஸ் ஃபுட்டை வெளில எடுக்கிறதுக்கு EMF டெக்னாலஜி வழியாக இது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். அதனால் அந்த மாதிரி சொன்னது. ஓகேவா? ஒரிஜினலி சார்ஜிங் செக்ஷனில் படிக்கும்போது எப்படி, இது என்னுடைய அப்பர் அண்ட் லோயர் விச் இஸ் யூஸ்டு டு சார்ஜ் மை பேட்டரி பேக், அண்ட் திஸ் இஸ் மை டிஸ்சார்ஜிங் மாஸ்ஃபெட் விச் இஸ் கனெக்டட் வித் பேட்டரி பேக் ஆஸ் ஃபார்வர்ட் பயாஸ். எல்லா மதர் போர்ட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸில் பேட்டரி பேக்கில் கனெக்டடாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மை சென்சிங் ரெசிஸ்டர் 1 அண்ட் திஸ் இஸ் மை சென்சிங் ரெசிஸ்டர் 2. சேம் இதே தான் போட்டிருப்பான். உள்ளுக்குள்ளார N சேனல் மாஸ்ஃபெட்டு ஃபஸ்ட் இருக்கும், ரெண்டாவது இருக்கிறதும் N சேனல் மாஸ்ஃபெட்டு. அப்படின்னா என்னுடைய கேட்டு என்னவாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். தட் கிரேட்டர் கேட் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் சார்ஜர் ஐசி. ஓகேவா? எந்த பின்னு நல்லா பாருங்கள், பின் நம்பர் 30, பின் நம்பர் 30. சார்ஜர் ஐசியோட பின் நம்பர் 30லேருந்து இது வரணும்னா சார்ஜர் ஐசிக்கு இந்த வோல்டேஜ் உள்ளே போயிருக்கணும். சார்ஜர் ஐசிக்கு இந்த வோல்டேஜ் 19 வோல்ட் Vin அப்படிங்கிறது உள்ளே போயிருக்கணும். நாட் திஸ் வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் கிடையாது. இது 19 வோல்ட் VB. 19 வோல்ட் Vin உள்ளே போயிருக்கணும் சார்ஜர் ஐசிக்கு. கண்டிப்பாக உள்ளே அனுப்புவான். ஓகேவா? சார்ஜர் ஐசிக்கு கண்டிப்பாக உள்ளே அனுப்புவான். இந்த வோல்டேஜ் உள்ளே போச்சுன்னா மாத்திரம்தான் இந்த வோல்டேஜ் வெளில வரும். இதுதான் ஆக்சுவலி ஸ்டெப் நம்பர் 1. இது உள்ளே வந்த உடனே இது ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கப்புறமா CMSRC அப்படிங்கிறது ஸ்டெப் நம்பர் 3. 3க்கு அப்புறமா கான்ஸ்டண்ட்டாக இது ஸ்டெப் நம்பர் 4 ஏசி கேட் அப்படிங்கிறது.
புரிஞ்சுதா? ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷூட் அவுட் வோல்டேஜ் இந்த டிசி இன்னும் உள்ளே வந்த உடனே 25 வோல்ட் என்னுடைய கேட்டுக்கு போகும். கேட்டுக்கு போன உடனே இந்த ரெண்டு மாஸ்ஃபெட் போத் கேட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். தெரியுது இல்லையா? போத் கேட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். கொஞ்சம் கூட மாறாது. இந்த நம்பர்லாம் மாறும். இந்த பிக்யூ 718, இந்த பிக்யூ 740, இந்த மாஸ்ஃபெட்டோட பார்ட் நம்பர் இதெல்லாம் மாறும். ஓகேவா? நல்லா பாருங்க எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் உங்களுடைய 4125 ஓட வி இன் லைன். இது இருக்கு பாருங்க, இதுதான். ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி இருக்கா என்ன? ஆமாம், வெயிட் இதனுடைய இன்னொரு பார்ட் எங்கள் பாட்டம். எஸ், இங்கே இருக்கு. இதுதான் 4125 ஓட வி இன் லைன். இதுலேயே தெளிவாக போட்டிருப்பேன் இந்த மாஸ்ஃபெட்டு என்ன அப்படிங்கிறது. இது இருக்கு இல்லையா? இந்த மாஸ்ஃபெட் நல்லா பாருங்கள். இதெல்லாம் என் சேனல் மாஸ்ஃபெட்டுன்னு போட்டிருக்கேன். இதுதான் விஎன் லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டு. இது விஎன் லைனில் இருக்கிற செகண்ட் மாஸ்ஃபெட்டு. இது பேட்டரி மாஸ்ஃபெட்டு. இந்த மாஸ்ஃபெட்டோட பார்ட் நம்பர், இந்த மாஸ்ஃபெட்டோட ஸ்கிமேட்டிக் லொக்கேஷன் நம்பர் அதெல்லாம் மாறும். இன்னொரு இமேஜில் தெளிவாக போட்டிருப்பேன் பாருங்கள். இன்னொரு இமேஜில் ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இந்த இமேஜில் பாருங்கள். இந்த இமேஜில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் எல்லாமே. என்ன போட்டிருக்கு பாருங்கள். சரி, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். என்னது? 19 வோல்ட்டு உள்ளே வர ஃபியூஸ். இது ரெண்டும் என்ன அப்படின்னா 5 ஆம்ப் காயில், டிசிஎன் காயில் போட்டிருக்கு இந்த இடத்துல. அடுத்தது இருக்கிற இந்த காம்பனண்ட் என்னது? நல்லா பாருங்கள், வெளில போகுது. என்னது? ரிவர்ஸ் பயாஸு என் சேனல் மாஸ்ஃபெட்டு. அண்டு இது என்னது? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற என் சேனல் மாஸ்ஃபெட்டு பிளாக்கர். ஓகே, திஸ் இஸ் மை current sensing resistor for DC line, current sensing resistor for DC line, and this is my battery MOSFET. Okay, இது main MOSFET, இது I'm sorry, இது main MOSFET, இது blocking MOSFET, இது battery MOSFET, இது battery MOSFET. ஓகேவா? இது என்னுடைய சென்சார். இது விஎன் லைன். இதோடது சேம். இந்த 3 MOSFET இருக்கிற இடம் தான் இந்த இடம். அதுக்கப்புறமா சார்ஜர் ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜஸ்ட் விஎன் லைன் மட்டும். ஏன்னா அந்த மறுபடியும் அந்த ஐடியா பேட் 310 போகும்போது உங்களுக்கு ரெண்டு மதர் போர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? செகண்ட் திங் என்ன, அடுத்த ஸ்டெப் என்னது? நல்லா பாருங்கள். டெடிகேட்டட் ஐசி ஃபார் 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட். ஐடியா பேட் எடுக்கிறேன் பாருங்கள். எப்படி கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள் ஐடியா பேடில். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? சார்ஜர் ஐசி இருக்கா? ஏதோ ஒரு டெல்லோடதை எடுத்து பார்க்கும்போது அதுலேயும் இதுலேயும் ஒரே வோல்டேஜ் தான். ஓகேவா? ரெண்டுத்துலேயும் ஒரே வோல்டேஜ் தான். ஆனால் சார்ஜர் ஐசி எடுத்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். சி, திஸ் இஸ் த என் சேனல் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ என் சேனல். இதுவும் என் சேனல் இல்லையா? இது என்னுடைய சார்ஜ் அப்பர். இதில் என்ன போட்டிருக்கான்? BQ24780. ஏசி டிரைவ் எந்த பின்லேருந்து வருது? பின் நம்பர் 4. அதில் பின் நம்பர் 30, இது பின் நம்பர் 4. ஏசி டிரைவ் வெளில வரணும்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? என்ன வோல்டேஜ் என்னுடைய முதல் மாஸ்ஃபெட்டுக்கு போகுதோ அந்த வோல்டேஜ், நாட் திஸ் ஒன் அகைன் அண்ட் அகைன் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கிடையாது. என்ன போகணும்? என்னுடைய 19 வோல்ட்டு உள்ளே போகணும். அப்போ தான் என்னுடைய ஏசி டிஆர்வி வெளில வரும். இதுவும் என் சேனல் அப்படிங்கிறதுனால ரெண்டு கேட்டும் இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால போத் ஆர் டிரைவன் பை தி சார்ஜர் ஐசி. அண்ட் இந்த சர்க்கியூட் எல்லாமே என்னுடைய பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணுற சர்க்கியூட். ரெண்டாவது ஸ்டெப் என்னது? நல்லா பாருங்கள். SY8286B. அப்படியே இங்கே வாங்க. இது என்னது? SY8286B. அவன் ரெக்டாங்கிளாக போட்டிருக்கான், இவன் ஸ்கொயராக போட்டிருக்கான். ரெகுலேட்டர் எல்லாம் ஒன்று தான். SY8288C. அப்படியே இங்கே வாங்க. ரெண்டாவது என்னது? SY8286C. 8Y88 அவன் போடுறான், இவன் 8Y86ன்னு போடுறான். இந்த ரெண்டு ரெகுலேட்டரையும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டோம். இப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள். இதனுடைய பவர் கோட்
வேர் இஸ் மை பவர் குட்? எஸ், இது இருக்கு பாருங்க, இதனுடைய பவர் குட் இங்கே எங்கே இருக்குது? இந்த ரெகுலேட்டரோட பவர் குட் எந்த இடத்துல இருந்து எடுக்கிறான்? வேர் இஸ் பவர் குட்? பவர் குட் எஸ் இங்கே இருக்குது பாருங்க, பி ஓகே, பவர் ஓகே. பவர் ஓகேயோட வேல்யூ எவ்வளோ புல்லப்பில் எடுக்கிறான் பாருங்க, 3.3 வோல்ட். இஃப் த ஃபீட்பேக் அண்ட் இஃப் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் ப்ராப்பர், தென் இந்த ஐசி பின் நம்பர் 9 என்ன பண்ணலாம்? ஓப்பன் ட்ரெயினில் விட்டுரும். அதே கான்செப்ட் தான் இந்த ஐசிக்கும். என்னது? பின் நம்பர் 9 ஓப்பன் ட்ரெயினில் விட்டுரும். 4125 இந்த டயக்ராம் என்ன சொல்லுது? நல்லா பாருங்க, பின் நம்பர் 9 ஓப்பன் ட்ரெயினில் விட்டுடும். அதே ஐசி அதே தான் இந்த இடத்துலையும் பின் நம்பர் 9 ஓப்பன் ட்ரெயினில் விட்டுடும். ஓப்பன் ட்ரெயினில் விடும்போது என்ன ஆகுது? ஸ்கிமேட்டிக் என்ன சொல்லுது? 3.3 வோல்ட் ஆல்வேஸ் பவர் காயிலில் இருந்து வர்றது இங்கே புல்லப்பு கொடுக்குது. இந்த இடத்துல 3.3 வோல்ட் எங்கேருந்து எடுக்கிறான்? நல்லா பாருங்க, காயிலில் இருந்து எடுக்கிற வோல்டேஜ் 3.3 வோல்ட் ஆல்வேஸ் பவர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இங்கே நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணலாம். எப்படி? 3.3 வோல்ட் எல்டிஓ கூட இங்கே கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சர்வீஸ் பண்ணும்போது செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆல்வேஸ் வோல்டேஜ் வரல அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல 3.3 வோல்ட் ஆல்வேஸ் பவர் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கறதுக்கு அர்த்தம் உண்டு. அதாவது காயிலோட வோல்டேஜ் வெளில வந்திருக்கணும், அதான் அர்த்தம், இங்கே வேற ஒன்றும் கிடையாது. இவன் ரொம்ப ஈஸியாக இதை எடுத்து கொடுத்துட முடியுமா? நிறைய மதர் போர்டில் இப்படி தான் கொடுப்பாங்க பவர் குட்டுக்கு. இதுவும் 3.3 வோல்ட் தான், இதுவும் 3.3 வோல்ட் தான். அவனுக்கு கரண்ட்லாம் இங்கே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கரண்ட்டு இருக்குது இல்லை அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பவர் குட் மஸ்ட் பி 3.3 வோல்ட், அவ்வளவுதான். அவன் எதுக்காக காயில் வோல்டேஜை எடுத்துகிட்டு வந்து பவர் குட்டில் கொடுக்குறான்? இந்த இடத்துல பவர் ஓகேல கொடுக்குறான். இதை கொடுத்தாச்சு அப்படின்னா எல்டிஓ இருக்கிறது தெரியும், காயில் வந்தது தெரியாது. இதை கொடுத்தாச்சு அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன், காயில் வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதும் கன்ஃபர்மேஷன், காயில் வோல்டேஜ் வெளில வர்றதுல பவர் இருக்கு அப்படிங்கிறதும் ஃபீட்பேக்காக உள்ளே போகுது. புரிஞ்சுதா? டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி இது. காயிலிருந்து வர வோல்டேஜை இந்த இடத்துல கொடுக்குறான். அர்த்தம் சிம்பிளாக கண்ண முடி யோசிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இஃப் யுவர் காயில் வோல்டேஜ் 3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பை செக்ஷன், தென் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறான். ஏன்னா இதே பவர் ஓகே தான். நல்லா பாருங்க, இந்த பவர் குட் இதை எடுத்துகிட்டு வந்து அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி டைப் பண்ணிடணும். இந்த இடத்துல ரெசிஸ்டர் பிஆர் 107 போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிற பிஆர் 113 எடுத்துடுறான். எடுத்தது கரெக்டு தானே? எடுத்தது கரெக்டு தானே? இங்கே எதுக்கு ரெசிஸ்டர் இங்கே எதுக்கு போடணும்? நல்லா பாருங்கள், இங்கே 3.3 வோல்ட் புல்லப்பில் போகும்போது அப்போ இதுவும் 3.3 வோல்ட் தான் இருக்கும். இந்த ரெண்டு ரெகுலேட்டரில் ஒன்று ப்ராப்ளமாக ஆயிடுச்சுன்னா கூட பவர் ஓகேவை கில் பண்ணிடும். பவர் ஓகேவை கில் பண்ணிடும். பவர் ஓகே எதுக்காக? பவர் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்க, பி ஓகே அப்படிங்கிற அந்த சிக்னலை எடுத்துகிட்டு போயிட்டு தான் என்னுடைய நல்லா பாருங்க 1 வோல்ட் ஆல்வேஸ் பவரை ஆன் பண்ணுவான். பவர் ஓகே அப்படிங்கிற அந்த 3.3 வோல்ட்டை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு தான் இதுக்கு சப்ளையாக 19 வோல்ட்டு என்னது டிசி பேட் அவுட்டு உள்ளே வந்துடுது. ஓகேவா? 19 வோல்ட்டு டிசி பேட் அவுட்டு உள்ளே வந்துடுது. பவர் ஓகே அப்படிங்கிற இந்த பவர் குட் ஸ்டாண்ட் பை செக்ஷன்லேருந்து வர பவர் குட். அப்போ இந்த பி ஓகே எதை கன்ஃபார்ம் பண்ணுது? 3.3 வோல்ட்டு காயில் பர்ஃபெக்ட், 5 வோல்ட்டு காயில் பர்ஃபெக்ட். அப்போ என்ன அர்த்தம் எடுக்கிறான் இந்த இடத்துல? அந்த ரெண்டு வோல்டேஜும் ப்ராப்பராக நின்றுச்சுன்னா தென் ஓன்லி யூ கேன் கெட் 1 வோல்ட் ஆல்வேஸ் பவர். இட்ஸ் அ பிரைமரி வோல்டேஜ் டு த பிசிஹெச். அப்போ மட்டும்தான் இதில் வந்து எப்படி போட்டிருப்பானா, கவர்மெண்ட்டில் என்னவா 4125ல் ஏபியூ ஐஎம்டி பேஸ்டு 0.95 வோல்ட் எடுப்பான். இது இன்டெல் பேஸ்டு 1 வோல்ட் எடுக்கிறான். கரண்ட்டு தான் விஷயம். இந்த 1 வோல்ட்டுக்கு மேலே கரண்ட் அதிகமாக இருக்கும், கரண்ட்டு தான் விஷயம். ஓகேவா? 1.8 வோல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் 1.8 வோல்ட் கரண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1.8 வோல்ட் ஆல்வேஸ் பவர். இப்போ இது ஒன்று எடுத்துட்டான் இல்லையா, அடுத்தது பாருங்கள் 1.8 வோல்ட் ஆல்வேஸ். எவ்வளோ டிடிசி? 1 ஆம்ப். இது லெஸர் கரண்ட், அது கிரேட்டர் கரண்ட். வோல்டேஜ் எப்பவுமே மேட்டரே கிடையாது, கரண்ட்டு தான் விஷயம். அதே பவர் ஓகே தான் உள்ளே வருது, அதே பவர் ஓகே தான் உள்ளே வருது. அப்போது அந்த இடத்துல இருக்கிற 1 வோல்ட் ரெகுலேட்டரையும் இந்த இடத்துல இருக்கிற 1.8 வோல்ட் ரெகுலேட்டரையும், புரிஞ்சுதா? 1.8 வோல்ட் ரெகுலேட்டரையும் ஆன் பண்ணுறது என்னுடைய 5 வோல்ட் 3.3 வோல்ட் காயில். இப்போ இந்த சின்ன கான்செப்டை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேஜ் நம்பர் 2க்கு வாங்க.
அப்படியே இந்த சின்ன கான்செப்டை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேஜ் நம்பர் 2க்கு வாங்க. இந்த பேஜ் நம்பர் 2ல் நல்லா பாருங்கள். இது 3 வோல்ட்டு ஆல்வேஸு, இது 5 வோல்ட்டு ஆல்வேஸு. இதுக்கு முன்னாடி 3 வோல்ட்டு எல்டிஓ எடுக்கிறான், 5 வோல்ட்டு எல்டிஓ எடுக்கிறான், அதுக்கப்புறமா 3 வோல்ட்டு காயில், 5 வோல்ட்டு காயில் எடுக்கிறான். இந்த 3 வோல்ட்டு காயில் தான் ஒரு மாஸ்ஃபெட்டில் ஒரு சர்க்யூட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பிசிஹெச்சுக்கு உண்டான வோல்டேஜாக எடுப்பான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஜம்பர் கூட அடிக்கலாம். இங்கே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது நான் எப்படி இப்போ அங்கே போவோம், கண்டிப்பாக அந்த இடத்துக்கெல்லாம் போவோம். லாஜிக் என்ன தெரியுமா? இந்த மதர் போர்டு எந்த போர்டாக வேணா இருக்கட்டும், அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. லாஜிக் என்ன தெரியுமா? இந்த வோல்டேஜ் ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த வோல்டேஜை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வோல்டேஜ் ப்ராப்பராக இருந்ததுன்னா இந்த வோல்டேஜை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஓகேவா, நம்ம எந்த இடத்துல நேத்திக்கு நம்ம விட்டுருக்கோம்? எஸ், PU 500ஓட ஒர்க்கிங் கான்செப்ட். நல்லா இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரீங்க அப்படின்னா PU 500க்கு வாங்க. PU 500. ஓகே, PU 500 இஸ் த என்னது? PMIC, பவர் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். PMIC அப்படின்றது பவர் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அண்ட் மாடர்ன் மதர் போர்டில் இது மட்டும்தான் பார்ப்பீங்க. எல்லா மதர் போர்ட்லேயும் கிடையாது சார். 10th ஜென்ரேஷனில் எல்லாத்துலேயும் இப்படி தான் வருமானா? நிச்சயமாக கிடையாது. நம்ம பார்த்துருக்கிற மாதிரி ஓல்டு கூட வரலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்டு அண்ட் அப்கமிங் டெக்னாலஜினா இதுதான். நான் கிளாஸோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஓகேவா, 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட்டு கூட இதிலிருந்தே எடுப்பான். ரைட்டா? இந்த லைன் நல்லா பாருங்கள். 5 வோல்ட்டு எல்டிஓ, 5 வோல்ட்டு ஆல்வேஸ். இது என்னென்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? என்னது? சப்ளையா? இது இந்த ஐசிக்கு உண்டான ஸ்டெப் நம்பர் 1 அல்லது சப்ளை. இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்னது? இந்த ஐசிக்கு உண்டான எய்தர் ஸ்டெப் நம்பர் 1 அல்லது சப்ளை. இது நான் சொல்கிறது எல்லாமே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பவர் பட்டனுக்கு போக வேண்டாம். நான் சொல்லும்போது பவர் பட்டனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இது நான் என்னது? என்னுடைய 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ரெகுலேட்டர் ஐசியிலிருந்து வெளில வர 5 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்து வெளில வர எல்டிஓ லோ கரண்ட்டில் இருக்கும். இதுன்னா என்னுடைய காயிலிருந்து வெளில வர்றது ஹை கரண்ட்டில் இருக்கும். பட் வாட் எவர், இதுக்கு பேர் அப்படி எப்படி வைக்கிறான் அப்படின்னா, இந்த ஐசியோட விசிசி. விசிசினா சப்ளை, விஎஸ்எஸ்னா கிரவுண்டு இல்லையா? சப்ளை உள்ளே வருது. நவ் இந்த ஐசியோட எனேபிள், இது வந்து மாஸ்டர் எனேபிள். இந்த பக்கமாக நிறைய எனேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து 1 by 1 படிக்கணும். ஓகேவா? இந்த ஐசிக்கு நிறைய ஜாப் இருக்குது. PMIC பவர் மேனேஜ்மெண்ட் ஐசியோட எனேபிள் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டாண்ட் பை ஐசியோட மாஸ்டர் எனேபிள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்றீங்கன்னா, நல்லா பாருங்கள். PCH பவர் எனேபிள், always power good, EC on, ஓகேவா? அண்ட் VCC 5 வோல்ட். யூனோ ஒன் திங், இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா தெரியுமா இருக்கணும்? தீஸ் ஆர் ஆல் கில்லர்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று லோ லாஜிக்கு போயிடுச்சுன்னா கூட இந்த ஐசி டிசேபிள் ஆகிடும். PCH பவர் எனேபிள் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்னா, சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர்லேருந்து வரும். PCH பவர் எனேபிள் எங்கேருந்து வரும்? ஸோ திஸ் இஸ் மை SIO. ஓகேவா? இந்த PCH பவர் எனேபிள் அப்படிங்கிறது என்னது? SIO கண்ட்ரோலர்லேருந்து வரும். திஸ் ஷுட் நாட் பி லோ, திஸ் ஷுட் நாட் பி லோ. ஆல்வேஸ் பவர் குட் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்னா, நல்லா பாருங்கள். என்னுடைய 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி 2 இருக்குது. இதனுடைய பவர் குட் பின் நம்பர் 9, இதனுடைய பவர் குட் பின் நம்பர் 9. இது 3.3 வோல்ட் ஆல்வேஸில் புல்லப்பில் இருக்குது. இப்போ தான் சொன்னேன். இந்த பவர் குட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறான். ரெண்டாவது கில்லரும் ப்ராப்பராக இருக்கணும். மூணாவதாக இருக்கிற இந்த ஈசி ஆன் அப்படிங்கிறதும் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் ஆல்சோ ஈசி ஆன். எங்கேருந்து வரும்? நம்ம படித்தது படி இது பழைய கான்செப்ட் இல்லையா? எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. ஈசி ஆன் அப்படிங்கிறது ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து வர்றது. எப்போ வரும்? எப்போ உங்களுடைய சார்ஜர் ஐசி ப்ராப்பராக வேலை பண்ணுதோ அப்போ.
எப்போ நம்மளுடைய சார்ஜர் ஐசி ஏசி ஓகே ஏசி என்ன உள்ளே கொடுக்குதோ தென் ஈசி ஆன் என்ன ஆகுது வெளில வருது. இது என்னுடைய சப்ளை. திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் என்னுடைய 5 வோல்ட்டு காயில் அல்லது எல்டிஓ. இது ஒன்றும் மேட்டரே கிடையாது. இது 4ம் ஹையில் இருக்கும்போது அல்லது இது 4ல் 1 லோக்கு போகும்போது திஸ் ரெகுலேட்டர் கேனாட் டர்ன் ஆன். இதுவும் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன், இதுவும் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன், இதுவும் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் அண்ட் இதுவும் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன். இப்போது அடாப்டர் லைனில் இருக்கும்போது ஓகேவா. நவ் இந்த ஐசியோட சப்ளை, இந்த ஐசியோட ஆக்டிவேட்டர் அல்லது எனேபிள் அல்லது மாஸ்டர் எனேபிள். ஓகேவா. இது ரெண்டும் ஜஸ்ட் உள்ள வருது, அவ்வளோதான். ஐசி ரெடி டு ஃபங்க்ஷன். ஐசி ரெடி டு ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டாக எதை ஆன் பண்ணுறான் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த ரெகுலேட்டரில் முதல் கம்பார்ட்மெண்ட்டாக என்ன இருக்குது? 1 வோல்ட்டு. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டாக 1.8 வோல்ட்டு. அதாவது இது 1 வோல்ட்டு, இது 1.8 வோல்ட்டு. 1 வோல்ட்டை எடுக்கிறதுக்கு எதை சப்ளையாக உள்ளே கொடுக்குறான்னா 5 வோல்ட் ஆல்வேஸை கொடுக்குறான். ஓகேவா. அதாவது இப்படி சொல்லணும்னா ஆஃப்டர் ஆல் 1000 மில்லி வோல்ட் எடுக்கிறதுக்கு 5000 மில்லி வோல்ட்டை உள்ளே கொடுக்குறான். ஆனால் 1800 மில்லி வோல்ட்டை எடுக்கிறதுக்கு 3300 மில்லி வோல்ட்டை உள்ளே கொடுக்குறான். உல்ட்டா ஆகுறது உங்களுக்கு புரியுதா? எப்படி சார் இது உல்ட்டாவா ஆகுறது நீங்கள் சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள். இந்த இடத்துல 5 வோல்ட்டு கொடுத்து இந்த இடத்துல 3 வோல்ட்டு கொடுத்துருந்தான்னா ஒரு லாஜிக் புரியும். ஹை வோல்டேஜ் அதை வச்சு என்ன பண்ணுறான்? ஓரளவுக்கு ஹை வோல்டேஜை எடுக்கிறான்னு சொல்லலாம். அடுத்தது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு 5 வோல்ட் லோ வோல்டேஜ். காரணம் என்னன்னா லோ வோல்டேஜை எடுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே உல்ட்டாவாக போகுது. 3 வோல்ட்டை வச்சு 1.8 எடுக்கிறான், 5 வோல்ட்டை வச்சு 1 வோல்ட் எடுக்கிறான். திரும்பவும் சொல்கிறேன், மதர்போர்டில் வோல்டேஜ் மேட்ரு கிடையாது, கரண்ட்டு தான் விஷயம். 1 வோல்ட்டில் அதிக கரண்ட் இருக்கும், 1.8 வோல்ட்டில் லெஸ்ஸர் கரண்ட் இருக்கும். 5 வோல்ட் ஆல்வேஸில் காயிலில் அதிக கரண்ட் இருக்கும், 3.3 வோல்ட்டு காயிலில் லெஸ்ஸர் கரண்ட் இருக்கும். ஓகேவா. 3.3 வோல்ட்டு காயிலில் லெஸ்ஸர் கரண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா என்னுடைய 5 வோல்ட்டு காயிலிருந்து வெளில வர இந்த வோல்டேஜை உள்ளே கொடுக்குறான். இதுதான் இந்த கம்பார்ட்மெண்ட். நீங்கள் பார்க்குறது இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஆன் ஆகணும்னா எவ்வளோ வோல்டேஜ் இது? 1 வோல்ட். 1 வோல்ட் ஆன் ஆகணும்னா நல்லா பாருங்கள், 1 வோல்ட் ஆல்வேஸ் எனேபிள் அப்படிங்கிற இந்த சிக்னல் வந்துச்சுன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் ஆன் ஆகிடும். ஓகேவா. ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் என்னது? 1.8 வோல்ட்டு. இந்த 1.8 வோல்ட் கம்பார்ட்மெண்ட் ஆன் ஆகணும் அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 1.8 வோல்ட் எனேபிள் அப்படிங்கிற இந்த சிக்னல் உள்ளே வந்துச்சு அப்படின்னா தென் என்னது? இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஆன் ஆகிடும். அப்போது எனேபிள் சிக்னல் என்னுடைய ஐஓலேருந்து வந்தால் மாத்திரம் போகிறோம். காரணம் என்னென்னா என்னுடைய ஆல்வேஸ் வோல்டேஜ், காயில் வோல்டேஜ் ரெண்டுமே 5 வோல்ட்டு காயில் 3 வோல்ட்டு காயில் ரெண்டுமே இந்த ஐசியில் வந்து ஏற்கனவே நின்னாச்சு. எப்போவோ நின்னாச்சு. எப்போ என்னுடைய காயில் வோல்டேஜ் வெளில வந்து என்னுடைய அடுத்த செக்ஷனுக்கு போகுதோ, யூஎஸ்பிக்கு போகுதோ 5 வோல்ட் ஆல்வேஸ், அப்போவே இங்கே வந்து நின்னாச்சு. ஓகேவா. அப்போவே இங்கே வந்து நின்னாச்சு. இப்போ இதுக்கு சிக்னல் மட்டும்தான் வேணும். இந்த சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது நல்லா பாருங்கள், 1 வோல்ட் ஆல்வேஸ் எனேபிள், 1.8 வோல்ட் ஆல்வேஸ் எனேபிள் அப்படிங்கிற இந்த சிக்னல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது நல்லா பாருங்கள். 1 வோல்ட் ஆல்வேஸ் எனேபிள் இந்த இடத்துல இருக்கு அண்ட் 1.8 வோல்ட் ஆல்வேஸ் எனேபிள் சேம் அதே தான் இந்த இடத்துல இருக்கு. என்ன அர்த்தம்? அது நல்லா பாருங்க, பேஜ் நம்பர் 44, பேஜ் நம்பர் 44ல் சூப்பர் இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோலர் இருக்கும். இந்த சிக்னலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆமாம் சார்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? பேஜ் நம்பர் 44ல் சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் ஐஓலேருந்து வெளில வர இந்த சிக்னல் தான் என்னது? பிசிஹெச் பவர் எனேபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? This is the main voltage of power controller hub. இது பவர் கண்ட்ரோலர் ஹப்போட மெயின் வோல்டேஜ். எப்படி சார் சொல்கிறீங்க? நான் பேஜ் நம்பர் 1க்கு போகிறேன் 55லேருந்து.
பேஜ் நம்பர் 1க்கு போகிறேன் 55லேருந்து. நான் என்னுடைய பிசிஹெச்சோட பேஜுக்கு போகிறேன் 3லேருந்து 16. 16ல் விஎஸ்எஸ் போட்டிருப்பான் கிரவுண்டு. ஓகேவா, 16 அப்படிங்கிறது என்னது, நார்மலாக விஎஸ்எஸ் போட்டிருப்பான். எஸ், ஓகேவா. நான் இந்த பேஜ் கிரவுண்ட் பேஜ் அப்படியே மேலே வரேன். இது பிசிஹெச்சோட பவர். இந்த பேஜ் என்னது, பிசிஹெச்சோட பவர் பேஜ். நல்லா பாருங்க, 1 volt ஆல்வேஸ் இஸ் த பிரைமரி வோல்டேஜ். பேஸ் வோல்டேஜ் should goes to the PCH before pressing power button. இந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜும் ஓகேவா. இது 3 volt ஆல்வேஸ் அண்டர்ஸ்கோர் PCH. இதுக்கும் PCH பவர் எனேபிள் தான் உள்ளே போகணும். ஓகேவா. என்னது, இந்த இடத்துல இருக்கிற இந்த வோல்டேஜ் கம்பல்சரியாக பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகிருக்கணும். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் ஃபார் த PCH which is going to turn on internal voltage regulator module. இதுதான் 1 volt தான், தெரியுதா. இந்த 1 volt தான் என்ன ஆகும், டீப் ஸ்லீப் வெல் வோல்டேஜ்னு சொல்கிறான். VCC DSWனா என்னது, PCH டீப் ஸ்லீப்லேருந்து வேக்கப் பண்ணுற வோல்டேஜ். அந்த 55லேருந்து எடுக்கிற அந்த வோல்டேஜ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பிசிஹெச் பவர் எனேபிள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு சிக்னல் தான் ரெண்டாக பிரியுது. 1 volt ஆல்வேஸ் எனேபிள், 1.8 volt ஆல்வேஸ் எனேபிள். ஸோ இது உள்ளே வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டும் ஆன் ஆகுது. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் ஆன் ஆனோன்னா PL500ல் 1 voltம் PL502ல் 1.8 voltம் வெளில அனுப்புது. இப்போ எத்தனை வோல்டேஜ் ஆச்சு, 5 volt LDO, 3 volt LDO, 5 volt காயில், 3 volt காயில், 1 volt காயில், 1.8 volt காயில். இந்த மதர் போர்டில் என்னது, PL500 PL502. இப்போது நம்மளுடைய பசிலில் இன்னும் கூட கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. என்னது, PL500 இஸ் 1 volt காயில், புரிஞ்சிடுச்சாமா. PL502 is 1.8 volt காயில். நல்லா பாருங்க, 1 voltக்கு சோட்டா காயில், 1 voltக்கு பெரிய காயில், 1.8 voltக்கு சின்ன காயில். விஷயம் ஒன்று தான். காயில் பெருசாக இருக்கிற இடத்துல கரண்ட் பெருசாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா, காயில் பெருசாக இருக்கிற இடத்துல கரண்ட் பெருசாக இருக்கும்னு அர்த்தம். காயில் சின்னதாக இருக்கிற இடத்துல கரண்ட் சின்னதாக. வோல்டேஜ் மேட்ரு கிடையாது. நீங்கள் டெஸ்க்டாப்போட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அதை டெஸ்க்டாப் மதர் போர்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேவா. see this is your 61 motherboard. see ஏதோ ஒரு போர்டில் எஸ் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பான். ஓல்டு போர்டு தான். விஷயம் நல்லா பாருங்கள். இது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த காயில் இருக்கியா, 2 காயில் இருக்கு இல்லையா, இது 1.8 volt காயில். ரேம் வோல்டேஜ் DDR2 1.8 volt வெளில வரும்போது இது ரேமோட அப்பர் மாஸ்ஃபெட், இது ரேமோட லோயர் மாஸ்ஃபெட், இது ரேமோட ரெகுலேட்டர். எங்கே இருக்குது ரேம் ரெகுலேட்டர், எஸ் இது ரேம் ரெகுலேட்டர். ஓகேவா. இது ரேமை ஆக்டிவேட் பண்ணுற எனேபிள் சர்க்யூட். இதெல்லாம் நம்ம டெஸ்க்டாப் பார்க்கும்போது பார்க்கலாம். என்னென்னா இது வந்து 1.8 volt காயில். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதனுடைய ஏரியாவை பாருங்கள். இதுதான் இந்த காயிலோட சைஸு. இது வரைக்கும் பாருங்கள் இந்த காயிலுடைய சைஸையும் பாருங்கள், சோட்டா. இது 5 volt காயில். அர்த்தம் ஒன்று மட்டும்தான், இந்த 5 volt விட இந்த 1.8 voltல கரண்ட் அதிகம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. வோல்டேஜ் பெரிய விஷயமே கிடையாது, கரண்ட்டு தான் விஷயம். திரும்ப சொல்கிறேன், ரைட். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. 1 volt வெளில வருது. இந்த 1 volt என்னுடைய CPU அண்ட் PCH SOCக்கு போகுது. சேம் வே 1.8 volt. இன்னும் இப்போ இது யாருன்னு தெரியல. மேலே நம்ம எந்த மார்க்கிங்கும் போட வேண்டாம். இப்போது இந்த ரெகுலேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ரெகுலேட்டரோட இம்பார்ட்டன்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 25% 30% தான் என்ன பண்ணுறீங்க பார்த்துருக்கீங்க. இந்த ஐசியோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங் கான்செப்ட் வெறும் 30% தான் பார்த்துருக்கோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ஏன்னா ரேம் வோல்டேஜை இவன் கொடுக்குறான் அப்படிங்கிறது பியூட்டி.
ஓகேவா? ரேம் வோல்டேஜ் இவன் தான் கொடுக்குறான். RT8207லாம் கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க. இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டோட ஜோலி முடிஞ்சுதா? 1. ஓகேவா? இது 2. இது முடியறதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா சொல்கிறேன் பாருங்க. எப்போவுமே ஒரு ரெகுலேட்டர் வேலை பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பான்? ஃபீட்பேக் எதிர்பார்ப்பான். அந்த ஃபீட்பேக் ஐஓ கண்ட்ரோலருக்கு போகலைன்னா ஐஓ கண்ட்ரோலர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. சிஸ்டம் டேட்டா சிஸ்டம் கிளாக் வழியாக ஐஓ கண்ட்ரோலர் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத. ரைட்? இப்போ இதோட பவர் கூட எடுக்கிறான். இங்கே பாருங்கள், இந்த ஃபீட்பேக்கு உள்ளே வருது. இது 1 வோல்ட் ஆல்வேஸ் பவரோட ஃபீட்பேக்கு, 1.8 வோல்ட் ஆல்வேஸோட ஃபீட்பேக். இது ரெண்டும் எங்கே போகுதுன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். ரெகுலேட்டரில் 1 வோல்ட்டு ஆல்வேஸோட ஃபீட்பேக்கு உள்ளே வருது, 1.8 ஆல்வேஸோட ஃபீட்பேக்கு உள்ளே வருது. இந்த 1 வோல்ட்டு ஃபீட்பேக்கு உள்ளே வந்த உடனே நல்லா பாருங்கள், இது 1 வோல்ட்டு பவர் குட்டு வெளில போகுது. என்ன பண்ணிடுறான்? ஒன்று நாங்கள் பெருசாக எங்கேயும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த 1.8 வோல்ட்டு வெளில வரும்போது, 1.8 வோல்ட்டு பவர் குட்டு உள்ளே வரும்போது, ஓகேவா, என்ன பண்ணுறான்? 1.8 வோல்ட்டு ஃபீட்பேக் உள்ளே வரும்போது, 1.8 வோல்ட்டு ஃபீட்பேக் உள்ளே வரும்போது 1.8 வோல்ட்டோட பவர் குட்டை வெளில எடுத்துகிட்டு போகிறான். இதையும் என்ன பண்ணுறான்? டம்மி பண்ணிடுறான். நாங்கள் வெளில எங்கேயும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்கிறான். பட் ஃபீட்பேக் எடுக்கிறான். ஓகேவா? சரி, ஓகே. இது இந்த கம்பார்ட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கு உண்டான அர்த்தம். 1 வோல்ட்டும் 1.8 வோல்ட்டும் முடியுது. அதுக்கு உண்டான சப்ளையாக இது இருக்குது. அதுக்கு உண்டான சிக்னலாக ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து வர பிசிஹெச் எனேபிள் வருது. ஓகேவா? பிசிஹெச் எனேபிள் உள்ளே வருது. அதே பிசிஹெச் பவர் எனேபிளை என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல தான் கொடுக்குறான். இஃப் யுவர் பிசிஹெச் பவர் எனேபிள் இஸ் லோ, அப்போ அல்டிமேட்டாக என்ன ஆகுது? இந்த இடமும் லோ, இந்த இடமும் லோ. ஓகேவா? இந்த ரெண்டு இடமும் லோ, இந்த இடமும் லோ ஆகிடுது. டோட்டலாக இந்த ஐசியே ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படியே. ஓகேவா? ஹையில் இருக்கணும் எனேபிள். எல்லா எனேபிளுமே எப்போவுமே ஹையில் தான் இருக்கணும், லோவில் இருக்கக்கூடாது. ஹையில் தான் இருக்கணும். ஸோ ஐஓ கண்ட்ரோலர்லேருந்து இந்த ரெண்டு எனேபிள் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டையும் ஆன் பண்ணுது. அப்போ இதை மட்டும் ஜஸ்ட் இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நிறுத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் ஆகிறது எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ மதர் போர்டுக்கு தேவையான ஆல்வேஸ் பவர் எல்லாமே வந்தாச்சு. அடுத்தது என்ன வோல்டேஜ் வரணும்? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ப்ரைமரி வோல்டேஜ், ஃபஸ்ட்டு வோல்டேஜ் என்னம்மா? பவர் பட்டனை எனி மதர் போர்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வோல்டேஜ் என்ன? தட் இஸ் யுவர் ரேம் வோல்டேஜ். ரேம் வோல்டேஜுக்கு நான் இன்னொரு பேர் கூட சொல்லியிருந்தேன். நல்லா பாருங்கள், நேற்றுக்கு 110 மதர் போர்டு ஏதோ நம்ம பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? டெஸ்க்டாப்போட 110 மதர் போர்டு பார்த்தோம். எஸ், இந்த 110 மதர் போர்டில், வேர் இஸ் மை 110 மதர் போர்டு? எஸ், டெஸ்க்டாப்போட 110 மதர் போர்டு இது. இந்த 110 மதர் போர்டில் ரேமோட வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் போட்டிருப்பான்னு நான் காமிச்சிருந்தேன். என்ன பேர் அது? எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரேமோட வோல்டேஜ். என்னது? VDDQ. ரேம் வோல்டேஜ் வெளில வரும்போதே என்ன பேர் வைப்பான்? VDDQன்னு தான் பேர் வைப்பான். DDR4 இந்த ஸ்லாட். அதனால நம்ம VDDQவோட வோல்டேஜ் 1.2 வோல்ட். நான் ரேம் வோல்டேஜ் எடுக்கிற இடத்துலயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, தேவைப்பட்டா. 110 மதர் போர்டு, கிகாபைட் மதர் போர்டில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த இடம் தான் ரேம் வோல்டேஜ் எடுக்கிற இடம். என்ன பேரில் எடுக்கிறான்? VDDQ. வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1.2 வோல்ட்டு. திஸ் இஸ் யுவர் DDR4 சப்ளை. வேறு என்ன வைக்கிறான்? அவுட்புட்டில் வெளில வர்றது, காயிலிருந்து வெளில வர்றது VDDQ வோல்டேஜ். அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ்டு ஃபார் திஸ் கம்ப்ளீட், இந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ்டு ஃபார் ரேம் செக்ஷன். இந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டு யாருக்கு? இந்த ஐசியில் ரேமோட வோல்டேஜ் எடுக்கிறதுக்காக. ரேமோட வோல்டேஜ் எடுக்கிறதுக்கு என்ன சிக்னல்மா யூஸ் பண்ணுறான்? நான் சொல்கிற சிக்னலில் 2 சிக்னலில் ஒன்று சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரேமோட வோல்டேஜ் எடுக்கிறதுக்கு ஓகேவா, என்ன சிக்னல் யூஸ் பண்ணுறான்? ஆப்ஷன் நம்பர் 1 சிசான், ஆப்ஷன் நம்பர் 2 மெயினான். எந்த சிக்னல்மா யூஸ் பண்ணுறான் சொல்லுங்கள் பார்ப்போம். சிசான் ஆர் மெயினான்?
1 1 main on is equivalent to run on S3. ஓகேவா? sys on is equivalent to sus on S4. குட். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே போக வேண்டிய சிக்னல் எல்லாம் போன உடனே நல்லா பாருங்க VDDQ எனேபிள். ஓகேவா? வெரி குட் வெரி குட். VDDQ எனேபிள். குட் வெரி குட் ஆனந்த். ஆல் ஆஃப் யூ குட். ஆல் ஆஃப் யூ குட். ஓகேவா? VDDQ எனேபிள் பேர் என்ன பேர் சார் அது? நல்லா பாருங்க. திஸ் இஸ் மை sys on which is coming from super input output controller. This is my sys on which is coming from super input output controller. This is the இது எதனுடைய வந்து ரெஸ்பெக்டிவ் சிக்னல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? எப்போ இந்த sys on உள்ள வருதோ IO கண்ட்ரோலர்ல இருந்து என்ன நேம் மாத்திரம் அவன் VDDQ enable RAM voltage enable. நல்லா பாருங்க இந்த VDDQ enable இப்போ எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. enable chamberக்கு போகுது. enable chamberக்கு போகுது. ஸோ இந்த enable வந்தது எனக்கு 1 வோல்ட் வெளில வந்தது. இந்த enable வந்தது 1.8 வோல்ட் வெளில வந்தது. இப்போ இந்த enable வருது VDDQ. இது டம்மி. டம்மி அப்படிங்கிறத விட என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அவுட்புட் சிக்னல் மாதிரி காமிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ VDDQ enable உள்ள வருது. இந்த VDDQ enable உள்ள வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த சேம்பர் ஆன் ஆகும். இந்த சேம்பர் ஆன் ஆகும் அப்படிங்கிறத விட இதை ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? இது ரெண்டா பிரிச்சு நல்லா பாருங்க. இது VDDQ செக்ஷன். ஓகேவா? இது VDDQ செக்ஷன், இது VTT செக்ஷன். ரெண்டுமே ரேம் வோல்டேஜ் தான். நமக்கு நல்லா தெரியும். ஒன்று சப்ளை இன்னொன்று டெர்மினேஷன். இப்போ எனக்கு வந்திருக்கிறது என்னது? VDDQ எனேபிள் தான் வந்திருக்கு. VTT எனேபிள் வரட்டும். அது எப்போ வருதோ அப்போ நான் படிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்திருக்கிறது ஒன்லி VDDQ. அப்போ நான் இந்த செக்ஷனை மட்டும்தான் இப்போ ஆன் பண்ணணும். ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு டர்ன் ஆன் திஸ் சேம்பர். அந்த செக்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ நான் அதை படிக்கவும் கூடாது. காரணம் என்னென்னா அது ரன் பவர். நவ் ஐ எம் ஸ்டடிங் அபவுட் த சஸ்பெண்ட் பவர். நான் என்ன சொல்கிறேன்றது எல்லாருக்கும் புரியணும். நான் என்னுடைய சஸ்பெண்டை படிக்கிறேன் இப்போ. ஓகேவா? S3 ஸ்டேட்டை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ இந்த VDDQ உள்ளே வருதோ எனேபிள் உள்ளே வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்கள் என்னுடைய அப்பர் கேட்டும் என்னுடைய லோயர் கேட்டும் ஸ்டார்ட் ஆகும். சார் அப்பர் கேட்டு லோயர் கேட் இருக்குன்னா அப்போ மாஸ்ஃபெட் இருக்கணுமே. நல்லா பாருங்கள். இதுதான் என்னுடைய அப்பர் மாஸ்ஃபெட் PQ100 அண்ட் இது என்னுடைய லோயர் மாஸ்ஃபெட் PQ500 அண்ட் இது என்னுடைய லோயர் மாஸ்ஃபெட் PQ501. This is my PL501 RAM coil and this is my RAM voltage VDDQ. என்ன பண்ணணும் தெரியுமா? பேரை எடுத்துட்டு வந்து பேரோட என்னது UG upper gate underscore VDDQ. இதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? upper gate underscore VDDQ. இது இன்புட் இல்லையா? அண்டு VDDQ LX, VDDQ current, VDDQ phase. எங்கே போகணும்? இது VDDQ LX எந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்க. எஸ் LX VDDQ. இது இப்படி போகும், இது இப்படி போகும். என்னது இது? BST இன்புட், பூட் ஸ்ட்ராப் இன்புட். எல்லா சர்க்கியூட்லையும் மிக முக்கியமாக செக் பண்ண வேண்டிய ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அது. அடுத்தது இது என்னது? லோயர் கேட். லோயர் கேட் எங்கே கனெக்டடாக இருக்குது? நல்லா பாருங்கள். லோயர் கேட். திஸ் இஸ் ஆல்சோ இன்புட் அண்ட் திஸ் இஸ் மை அவுட்புட். புரியுதா நான் என்ன போட்டிருக்கேன்னு? ஓகேவா? எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இது என்னுடைய 1.2 அண்டர்ஸ்கோர் P. நல்லா பாருங்க. 1.2 அண்டர்ஸ்கோர் P. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 1.2 அண்டர்ஸ்கோர் P. இந்த இடம் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக போடுறான் பாருங்க. இதெல்லாம் மாடர்ன் உங்களுடைய ஸ்கிமேட்டிக்ஸ். ஒன்றும் ஃபீட்பேக்குலாம் ஒன்றுமே சொல்ல. அவன் என்ன சொல்கிறான்? VDDQ சென்ஸ் லைன் இது. VDDQ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஸ்மெல் பண்ணுற லைன் இது. இதை எடுத்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லைன் நான் போடும்போது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன் பாருங்க. சி இந்த VD 1.2 வோல்ட் அண்டர்ஸ்கோர் P பவர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு 1.2 வோல்ட் பவர் அப்படிங்கிறது இது இன்புட்டு. திஸ் இஸ் த VDDQ சென்ஸ் லைன்.
VDDQ இருக்கு, ரேம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சா இல்லையான்னு அவனுக்கு உள்ள கொடுக்குற இன்புட் அது. ஏன்னா இந்த VDDQ சென்ஸ் அப்படிங்கிறது உள்ள போனாதான் இந்த சேம்பர் என்ன பண்ணும்னா VDDQ பவர் கூட வெளில அனுப்பும். புரிஞ்சுச்சா இப்போ? ரேம் வோல்டேஜ் பவர் குட், ரேம் வோல்டேஜுக்கு மேலே வர 1.8 வோல்ட்டு ப்ராப்பரான டிடிசியில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது பவர் குட். இந்த பவர் குட் கம்பல்சரியாக சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு போய் ஆகணும். போ வைப்போம், அடுத்தது போ வைப்போம். அப்போ என்ன அர்த்தமாகுதுன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பிசிஹெச்லேருந்து ஐஓக்கு சிக்னல் வருது, ஐஓலேருந்து என்ன வருது எனக்கு இந்த ரேம் செக்ஷனை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல் உள்ளே வருது, ரேம் செக்ஷன் ஆன் ஆகுது. ஓகேவா? ரேமோட செக்ஷன் இது வந்து ஓல்டு மதர் போர்டில் வேறு மாதிரியே எடுத்திருப்பான் இல்லையாம்மா? ஓல்டு போர்டில் RT8207 போடுவான். எஸ், RT8207 போடுவான். ஓகேவா? என்னது இந்த இடத்துல ரேம் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல் ஒன்று வரும், இது ரேமோட டெர்மினேஷன் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல் வரும். ஸோ தட் 2 வோல்டேஜும் வெளில வரும். 1.2 வோல்ட் ரேம் வோல்டேஜ் வெளில வருது, அதில் பாதி 0.6 வோல்ட் ரேமோட டெர்மினேஷன் வெளில வருது. இது என்னுடைய அப்பர் மாஸ்ஃபெட்டு, லோயர் மாஸ்ஃபெட்டு அண்ட் இது என்னுடைய காயில், அவுட்புட் காயில். இது டியூவல் மாஸ்ஃபெட்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறான். ஓகேவா? ஆனால் ஐடியா பேடில் எப்படி பண்ணுறான், அந்த ரெகுலேட்டரை இந்த ரெகுலேட்டருக்கு உள்ளுக்குள்ளார வச்சிடுறான். இப்போ வெளியில் இருக்கிறது என்னது PQ500 அப்படிங்கிற அப்பர், PQ501 அப்படிங்கிற லோயர். சார் அப்படின்னா மதர் போர்டில் அது இருக்கணும்ல, அதை டிக் பண்ணிடலாம். ஒய் நாட்டு தாராளமாக. நல்லா பாருங்கள், PQ500 அப்படிங்கிறது அப்பர், PQ501 அப்படிங்கிறது லோயர் அண்ட் PL501 அப்படிங்கிறது என்னுடைய ரேம் காயில். புரிஞ்சிச்சா? இப்போ ரேமோட அப்பர், ரேமோட லோயர், ரேமோட காயில் போயிடுது. இப்போ இந்த ஐசியோட கிட்டத்தட்ட 60% வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய டியூட்டி பாருங்கம்மா, எவ்வளோ பெரிய டியூட்டி பாருங்க அந்த ஐசிக்கு. சிங்கிள் ஐசி 1.5 மணி நேரமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சிங்கிள் ஐசி இன்னும் முடியல, இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது அந்த ஐசியோட டியூட்டி. அதனால தான் அதை கொஞ்சம் சிறப்பாக படிக்கணும்னு நேத்திக்கே சொன்னது. Your RAM voltage comes out from this IC. DDR4 இருக்கும்போது இந்த வோல்டேஜை எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். இப்போ போகலாம் அடுத்ததுக்கு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த மதர் போர்டோட 3வது டியூட்டி என்னது, 1 வோல்ட் வெளில வரணும், வெளில வந்துருச்சு. 1.8 வோல்ட் வெளில வரணும், வெளில வந்துருச்சு. அண்டு 1.2 வோல்ட் ரேம் வோல்டேஜ் வெளில வரணும், வெளில வந்துருச்சு. இதுக்கு 3த்துக்கும் பவர் குட்டும் வெளில வந்துருச்சு. ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த ரேம் வோல்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா டிம் ஸ்லாட் 1, டிம் ஸ்லாட் 2 அப்படிங்கிற இந்த ரேம் ஸ்லாட்டுக்கு போயிடும். சேம் ரேம் வோல்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா என்னுடைய சூப்பர் இன்புட் என்னுடைய சிபியூக்கு போகும், என்னுடைய சிபியூக்கு போகும். ஓகேவா? அண்ட் என்னுடைய ஐஓ கண்ட்ரோலருக்கு இந்த VDDQ பவர் குட் அப்படிங்கிற இந்த சிக்னலை ஐஓ கண்ட்ரோலருக்கு அனுப்பிடுவான். VDDQ பவர் குட் எந்த இடத்துல போகுதுன்னு பாருங்கள். வேர் இஸ் மை VDDQ பவர் குட்? நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். VDDQ பவர் குட், கண்ட்ரோல் C. ரெகுலேட்டர் ஆன் பண்ணுறதுக்காக போகுதா அல்லது ஐஓக்கு போகுதா? கண்ட்ரோல் V. ரைட், எங்கே போகுது பார்த்துருவோம். எஸ், VDDQ பவர் குட் பேஜ் நம்பர் 44க்கு போகுது. அண்ட் இந்த பவர் குட் 3.3 வோல்ட் புல்லப்பில் இருக்குது. தெரியுதா? இது பேசிக்காக 3.3 வோல்ட் தான் கொடுப்பான். ஓகேவா? இந்த பவர் குட்டு 100 கிலோ ஓம்ஸ் ப்ரொடெக்ஷன் ரெசிஸ்டர் வழியாக என்ன இருக்குது அப்படின்னா இதை எப்படி படிக்கணும் தெரியுமா? வேர் இஸ் VDDQ பவர் குட்? இந்த பிளாக் கலர் லைனா நல்லா பாருங்கள். இந்த பிளாக் கலர் லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிடணும். இப்போ இந்த ரெகுலேட்டர் பவர் குட்டை டிசேபிள் பண்ணிடுச்சுன்னா ஓப்பன் ட்ரெயின் அகெயின், இட்ஸ் அ ஓப்பன் ட்ரெயின். If your RAM voltage is not stable or RAM current is not good, then this is not power good, this is power bad. This point killed by the regulator. This point is killed by the regulator PU500. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3.3 வோல்ட்டுக்கு ஒரு பாதிப்பும் வராது. பட் பேஜ் நம்பர் 44ல் இருக்கிற சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு என்ன போகும்? நெகட்டிவ் சிக்னல் போகும். எப்படி? நோ RAM voltage not proper. ஐஓ என்ன பண்ணாது? அடுத்த ஸ்டெப்பை ஆன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது.
இந்த VDDQ பவர் குட் அப்படிங்கிறது பேடாக இருந்ததுன்னா ஓகேவா, இது உள்ள வந்தாதான் நல்லா பாருங்க இந்த அவுட்புட் வெளில போகும். ஓகேவா, பவர் குட் ப்ராப்பராக இருந்ததுன்னா ரேம் வோல்டேஜ் ரேம் ஸ்லாட்டுக்கு போயிடுது, ரேம் வோல்டேஜ் சிபியூக்கு போயிடுது, ரேம் வோல்டேஜ் ஐஓக்கு வர்றது கிடையாது. டெஸ்க்டாப் மதர் போர்டாக இருந்தால் ரேம் வோல்டேஜ் ஐஓக்கு வரும். டெஸ்க்டாப்போட மதர் போர்டாக இருந்தால் எல்லா வோல்டேஜையும் ஐஓக்கு அனுப்புவான். நல்லா பாருங்கள், இது 1.1 வோல்ட், இது 1.5 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு, இது 5 வோல்ட்டு டியூவலு. ஓகேவா, கீழே போட்டிருப்பான் பாருங்கள், இது எஸ் இதை போட்டிருக்கான் பாருங்கள். எல்லா வோல்டேஜையும் என்ன பண்ணுவான், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி நிறுத்துவான். திஸ் இஸ் மை VDDQ which is goes to the IO controller as reference. என்னெல்லாம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதோ ஐஓக்கு அனுப்புவான். இது டெஸ்க்டாப்போட மதர் போர்டில், லேப்டாப் மதர் போர்டில் அப்படி கிடையாது. லேப்டாப் மதர் போர்டில் பவர் குட் தான் விஷயமே. VDDQ பவர் குட் அப்படிங்கிறது என்னது, இங்கே உள்ளே வருது, உள்ளே வந்தால் மட்டும்தான் நல்லா பாருங்கள் ரேமோட VPP வோல்டேஜ். வாட் இஸ் VPP வோல்டேஜ்? இட்ஸ் 2.5 வோல்ட். நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, இஃப் இட் இஸ் DDR4 இருக்கிற இடத்துல 2.5 வோல்ட் எடுப்பான். ஓகேவா, DDR4 எந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களோ நல்லா பாருங்கள், VPP 2.5 வோல்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிகாபைட் 110ஓட ஸ்கிமேட்டிக்ஸ். நல்லா பார்க்கணும் மேலே, இது கிகாபைட் 110ஓட ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதுவும் 6th and 7th ஜென்னு தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லேப்டாப்பும் 6th and 7th ஜென்னு தான். VPP 2.5 வோல்ட். ஓகேவா, அந்த VPP 2.5 வோல்ட் எனேபிள் அப்படிங்கிறது தான். இது உள்ள வரலன்னா இது வெளியில் போகாது. அப்போ பேஜ் நம்பர் 55க்கும் ஐஓ கண்ட்ரோலருக்கும் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பவர் குட் VDDQ பவர் குட் வெளில வந்ததுனால இப்போ VDDQ வோல்டேஜ் ரேம் ஸ்லாட்டுக்கு போயிடுது, VDDQ வோல்டேஜ் சிபியூக்கு போயிடுது. இந்த இடத்துல ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த VDDQ பவர் குட் வெளில வருது இல்லையா, திஸ் கோஸ் டு சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். ஐஓ கண்ட்ரோலர் இந்த பவர் குட்டை வாங்கின அடுத்த செகண்ட் என்ன பண்ணோன்னா நல்லா பாருங்கள், அந்த இடத்துல அந்த பின்ல காமிச்சேன் இல்லையா, என்னது VPP பவர் எனேபிள் 2.5 வோல்ட் எனேபிள். DDRோட 2.5 வோல்ட் எனேபிள். இஃப் RAM voltage 1.2 வோல்ட் நாட் ஜென்ரேட்டட் தென் யூ ஆர் நாட் அட் ஆல் கெட்டிங் 2.5 வோல்ட். ஒன்று டிபெண்ட் பண்ணி இன்னொன்று சொல்கிறதுக்கு இதான் அர்த்தம். செயின் சர்வீஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னா, இது வந்து எல்லாத்துலேயும் எப்படியானா, நான் நிறைய மதர் போர்டில் பார்த்தது 2.5 வோல்ட்டை ஃபஸ்ட் எடுத்துருவான், ரேம் வோல்டேஜை ரெண்டாவது தான் எடுப்பான். ஓகேவா, 2.5 வோல்ட்டை ஃபஸ்ட் எடுத்துருவான், ரேம் வோல்டேஜை ரெண்டாவது தான் எடுப்பான். நாட் கான்ஸ்டன்ட். எதுவுமே எல்லா மதர் போர்ட்லேயும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஸ்கிமேட்டிக் தான் நம்மளை கைட் பண்ணும். ஸோ ரேம் வோல்டேஜ் இங்கே ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா ரேமோட VPP வோல்டேஜ் எடுக்கிறதுக்காக ஓகேவா இந்த சிக்னல் உள்ளே வருது. அப்போ இது நல்லா பாருங்கள் எங்கே போகுதுன்னு. 2.5 வோல்ட் DDR எனேபிள் அப்படிங்கிற இந்த பின்னப்போ இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதா. இது உள்ளே வர்றதுனால என்ன சார் ஆகும், நல்லா பாருங்கள். இது உள்ளே வர்றத நான் வேறு ஒரு கலரில் எடுக்கிறேன். அப்போ தான் இத்தனை நேரமாக அதில் கிறுக்கி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் நமக்கு. என்ன கலரில் எடுக்கலாம், ரைட், ஓகே, பர்பிளில் எடுப்போம். இது உள்ளே வருதா இந்த எனேபிள் உள்ளே வர்றதுனால எந்த சேம்பர் ஆன் ஆகும்னா இந்த சேம்பர் ஆன் ஆகும். இந்த சேம்பருக்கு என்ன வேணும், இது டம்மி ஒன்றுமே கொடுக்கலாம். அப்போ ரெண்டு மட்டும்தான். இது இன்புட்டு, இது ஆன் சிக்னல், இது அவுட்புட்டு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதில் தெளிவாக இருந்தாதாம்மா மதர் போர்டில் பின் நம்பர் 5க்கு என்ன அர்த்தம், பின் நம்பர் 6க்கு என்ன அர்த்தம். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த பின் நம்பர் 6ல் வோல்டேஜ் வர்றதுக்கு பின் நம்பர் 29ல் எனேபிள் வரணும். இதுதான் ரூல். இது தெரியாமல் இந்த ஐசி கிட்ட போயிட்டு நீங்கள் 10 நாள் நின்னாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா, இந்த 40 பின் ஐசியோட மொத்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ இந்த பின் நம்பர் 29ல் எனேபிள் வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பின் நம்பர் 6ல் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரும். அது வர்றதுக்கு எனக்கு தேவையானதுன்னு பின் நம்பர் 5ல் இன்புட். ஏன்னா
இந்த இன்புட் உள்ளே வந்தால் தான் இந்த சேம்பருக்கு உண்டான சப்ளை. என்ன சொல்கிறான், 2.5 வோல்ட்டுக்கு உண்டான வி இன் இந்த சப்ளை தான். மேபி அது 3.3 வோல்ட் காயிலாக இருக்கும் அல்லது 5 வோல்ட் காயிலாக இருக்கும். எஸ், இது 3.3 வோல்ட் காயில் வோல்டேஜ். இந்த 3.3 வோல்ட் காயிலிருந்து வர வோல்டேஜை எவ்வளோ பெருசாக பிளான், அதனால தான் அது பேஸ் வோல்டேஜ்னு சொல்கிறது நம்ம எல்லா இடத்துலையும். அப்பருக்கு வர்றது என்ன வோல்டேஜ் வருது நல்லா பாருங்கள், டிசி பேட் அவுட் லைன்லேருந்து எடுக்கிற வோல்டேஜ் அப்பருக்கு வருது. ஆனால் இந்த இடத்துல அந்தந்த போர்ஷன்ஸை ஆன் பண்ணுறது சப்ளையாக வர்றது என்னது என்னுடைய. ஏன்னா நல்லா பாருங்க, இந்த வோல்டேஜிலிருந்து தான் இந்த வோல்டேஜை ஸ்டெப்பிங் டவுன் பண்ணுவான். இந்த வோல்டேஜிலிருந்து தான் இந்த வோல்டேஜை ஸ்டெப்பிங் டவுன் பண்ணுவான். 5 வோல்ட் ஆல்வேஸ்லேருந்து தான் 1 வோல்ட் ஆல்வேஸை ஸ்டெப் டவுன் பண்ணுவான். ஸ்டெப் டவுன் பண்ணும்போது வோல்டேஜ் மாத்திரம் ஸ்டெப் டவுன் ஆகாது, ஓகேவா, கரண்ட்டும் அங்கேருந்து தான் டிரைவ் ஆகும். அது அப்படியே பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஜாப் 1 வோல்ட்டு, ஜாப் 2 1.8 வோல்ட்டு, ஜாப் 3 1.2 வோல்ட்டு, ஜாப் 4 2.5 வோல்ட்டு. இது வரைக்கும் இந்த ஐசி தன்னுடைய 80% வேலையை முடிச்சிருக்கு. எவ்வளோ, 80% முடிச்சிருக்கு. இந்த 2.5 வோல்ட்டு எந்த இடத்துல வர்றதா ஸ்கிமேட்டிக் சொல்லுதுன்னா, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ஜம்பர் PJ503 அப்படிங்கிற ஜம்பர். இங்கே காயிலும் போடல, ஒன்றும் போடல, ஒரே ஒரு கெப்பாசிட்டர் போடுறான், 22 மைக்ரோஃபாரடு, 6.3 வோல்ட்டு. ஓகேவா, 22 மைக்ரோஃபாரட் 6.3 வோல்ட்டு. PJ503 அப்படிங்கிற ஜம்பரை போட்டு என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டவே திஸ் கோஸ் டு ரேம் ஸ்லாட். வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போக மாட்டான் இந்த வோல்டேஜை, வேறு எங்கேயும் போகாது, ரேம் ஸ்லாட்டுக்கு தான் போகும். என்ன ஜம்பரோட பேர் என்ன போடுறாமா அவன், PJ503. ஏதாச்சும் தென்படுதா பாருங்கள், இங்கே தான் இருக்கணும், இந்த ஐசியை சுற்றி தான் இருக்கணும். PJ503, this is the power jumper for 2.5 volt and this is the power capacitor for 2.5 volt. இதை முடிச்சதோட இந்த ஐசி என்ன பண்ணுது, தன்னுடைய 80% வேலையை முடிக்குது. இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஃபைனல் ஜாப், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப், ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ். ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் 0.6 வோல்ட். ஓகேவா, இந்த விடிடி எனேபிள் எப்போ உள்ள வருதோ நல்லா பாருங்க, இது சப்ளை, விடிடிக்கு இது சப்ளை. நான் உங்களுக்கு பல தடவை ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாய்ஸ், எல்லா ஸ்கிமேட்டிக்கை எடுக்கும் போதும் நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய இந்த 0.6 வோல்ட் வெளில வரணும் அப்படின்னா விடிடிக்கு, அதாவது ரேம் வோல்டேஜ் உள்ளே போயே ஆகணும். ஓகேவா, கம்பல்சரியாக உள்ளே போகணும். ஏன்னா இதுதான் R1 R2 அப்படிங்கிற இந்த ரெண்டு ஈக்குவல் வோல்டேஜ் டிவைடர் போட்டு என்ன பண்ணுவான், கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவான். ரெண்டு ஈக்குவல் வோல்டேஜ் டிவைடர் போடும்போது என்ன ஆகுதுன்னா 1.2 வோல்ட் மிக துல்லியமாக 2ஆல் வகுக்கப்படுது. அப்படின்னா 0.6 வோல்ட் இந்த பாயிண்ட்ல நிற்கும். சிக்னல் வந்த உடனே வெளியில் வரும். இதுதான் இன்டர்னல் சர்க்யூட் டயக்ராம் நமக்கு சொல்லி கொடுத்தது. இங்கேயும் அதே தான். V in for VTT அப்படின்றத என்ன சொல்கிறான் பாருங்க, இட்ஸ் 1.2 வோல்ட் பவர். 1.2 வோல்ட் பவர் எங்கே எடுக்கிறான் பாருங்க, நல்லா பாருங்க, இதோ பாருங்க இந்த பாயிண்ட்டு, இதோ பாருங்க இந்த பாயிண்ட், ரேம் வோல்டேஜ். இந்த ரேம் வோல்டேஜ் எப்போ VTT இன்புட்டாக உள்ளே போகுதோ இதுவும் என்ன ஆகும், R1 R2 அப்படிங்கிற இந்த கான்செப்டில் உடஞ்சி ரெடியாக இந்த VTT இப்படி வெளில வரும். பட் எப்போ இது வெளில வரும்னா, எப்போ நல்லா பாருங்க, எப்போ VTT எனேபிள் உள்ள வருதோ அப்போ மட்டும்தான், அதர்வைஸ் வராது. ஏன்னா ரேமோட வோல்டேஜ் சஸ்பெண்டில் உள்ள வருது, ரேமோட டெர்மினேஷன் ரன்ல வெளில வரணும். இட்ஸ் அ VS சிக்னல், இட்ஸ் அ VS வோல்டேஜ், இட்ஸ் அ VS வோல்டேஜ், நாட் V வோல்டேஜ், இட்ஸ் அ VS வோல்டேஜ், இட்ஸ் அ ரன் பவர். அப்போ இந்த எனேபிள் எங்கேருந்து வருது, VTT எனேபிள் ஐஓ சார். இல்லை, நீங்கள் பல வருடமா அப்படி தான் படிச்சிருக்கீங்க. PCH சார், மேபி அதுவும் கூட கரெக்ட், அதுதான் துல்லியமாக கரெக்டுன்னு வச்சுக்கோங்க இல்லையா. PCH அப்படிங்கிறது தான் துல்லியமாக கரெக்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் நம்ம அனுபவத்தில் எப்படி பார்க்குறோம், ப்ராக்டிக்கல் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஐஓ.
ஆனால் இந்த மதர் போர்டில் எந்த மதர் போர்ட்லேயும் எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ஒன்று. இது பல மதர் போர்டில் இந்த மாதிரி பார்ப்பீங்க. யுவர் விடிடி எனேபிள் டர்ன்ட் ஆன் பை சிபியூ. இந்த விடிடி எனேபிளை யார் ஆன் பண்ணுவான்னா உங்களுடைய ப்ராசஸர் ஆன் பண்ணும். எப்போ ப்ராசஸர் ஆன் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்போ உங்களுடைய ப்ராசஸருக்கு விடிடிக்யூ போகுதோ, நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த 1.2 வோல்ட்டை இவன் ப்ராசஸருக்கு அனுப்புறதுல ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு. எப்போ விடிடிக்யூ உள்ளே போகுதோ ப்ராசஸருக்கு, ப்ராசஸர் என்ன புரிஞ்சுக்கிடும், ஓ ரேமோட சப்ளை வந்துருச்சு, இது ரேமோட பிரிட்ஜ் வோல்டேஜை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான டைம். we can turn on the RAM bridge voltage. It's a communicating voltage. It's a termination voltage. This is the signal voltage between the CPU and the RAM slot. இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலைன்னா ரேம் கம்யூனிகேட் ஆகாது. ப்ராசஸர் இப்போ செலக்ட் பண்ணுது, தன்னுடைய பிரிட்ஜ் வோல்டேஜை ப்ராசஸர் இப்போ செலக்ட் பண்ணுது. ஓகேவா? ப்ராசஸர் இப்போ செலக்ட் பண்ணுது. அப்போ எங்கேருந்து சார் வருது? இந்த இடத்துல இருக்கிற என்னது இது விடிடி எனேபிள் எங்கேருந்து வருது? நல்லா பாருங்க, விடிடி எனேபிள் எங்கேருந்து வருது? எஸ், திஸ் இஸ் த விடிடி எனேபிள். இதுதான் விடிடி எனேபிள். இதுதான் விடிடி எனேபிள். இந்த சேம்பரோட கடைசி எனேபிள், இந்த ஐசியோட கடைசி எனேபிள். அப்போ இது எங்கேருந்து சார் வருது? நல்லா பார்ப்போம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். லெட்ஸ் சி எங்கேருந்து வருது. பேஜ் நம்பர் 5, CPU DRAM பவர் குட் கண்ட்ரோல். CPU DRAM power good control. So page number 5ல போய் கேட்கும்போது என்ன சொல்லுது? Yes, this is page number 5. இது page number 5. இதுதான் CPU DRAM power good control. இது எங்க கனெக்டடா இருக்கும்னா ப்ராசஸரோட சாக்கெட்டோட கனெக்டடா இருக்கும். ஓகேவா? RAM வோல்டேஜ் உள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, அல்லது ரேமோட வோல்டேஜ் சரியான ப்ராப்பர் கரண்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, CPU சாக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விடிடி கண்ட்ரோல், டிடிஆர் விடிடி கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த பால் இருக்கு இல்லையா, AW67 அப்படிங்கிற பால். ஓகேவா? இந்த பர்டிகுலர் பால் இருக்கு இல்லையா, AW67 அப்படிங்கிற பால். நல்லா பாருங்க, இந்த பால் இப்படி கனெக்டடாக இருக்குது. ரொம்ப அற்புதமான சர்க்கியூட்மா இது. ஜம்பர் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ஜம்பர் பண்ணுறதுக்கு தெரிய வேண்டிய சர்க்கியூட். ஈஸியாக ஜம்பர் பண்ணலாம் இந்த இடத்துல. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய ரேம் வோல்டேஜ் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேவா, அல்லது ரேம் வோல்டேஜ் சரியாக வேலிடேட் ஆகாத வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா AW67 அப்படிங்கிற இந்த பின்னு என்ன இருக்கும்? கிரவுண்டில் இருக்கும், பியோர் கிரவுண்டில் இருக்கும். அப்போ பியோர் கிரவுண்டில் இருக்கும்போது நல்லா பாருங்கள், இது ஒரு ஆரோ அவுட் சைடில் இருக்குது. நான் எப்படி சொல்லியிருக்கேன், எமிட்டர் பேஸ் கலெக்டர் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆரோ அவுட்டில் இருக்கும்போது பேஸில் பாசிட்டிவ்னு போட்டுக்கோங்க. இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள், உங்களுடைய விடிடிக்யூ உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேவா, அல்லது வேலிடேட் ஆகாத வரைக்கும் இந்த டிராம் கண்ட்ரோல், விடிடி கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் பியோர் கிரவுண்டுன்னு சொல்கிறேன். அப்படின்னா நான் இந்த இடத்துல இப்படி கிரவுண்டு போடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. கரெக்டு தானே? இப்போ ரேம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. ரேம் வோல்டேஜோட எவ்வளோ? ரேம் வோல்டேஜ் 1.2 வோல்ட்டு. ரேம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆன உடனே இந்த இடத்துல பாசிட்டிவ் 1.2 வோல்ட் வருது. இந்த 1.2 வோல்ட் வந்த உடனே இது ஒரு ஸ்டெம்மாக ஃபார்ம் ஆகுது. If your VTT control is bad, then your CPU DRAM power good control is bad. 3.3 வோல்ட்டால் கீழே இறங்க முடியாது இந்த இடத்துல பேட் திங் இருக்கும்போது. நல்லா புரியுதா நான் சொல்கிறது? இந்த இடத்துல இந்த பாயிண்டில் பேட் திங் இருக்கும்போது இந்த 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டரை தாண்டி 3.3 வோல்ட் ஆல்வேஸ் கீழே இறங்காது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு தான் இந்த இடத்துக்கு போகும். இது பேட் சர்க்கியூட். இது பேட் சர்க்கியூட். வாட் அபவுட் குட் சர்க்கியூட்? நல்லா பாருங்க, உங்க விடிடிக்கு வேலிடேட் ஆகுது. ஓகேவா? விடிடிக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா விடிடிக்கோட பவர் கூட இது உள்ள கொடுப்பான். ஓகேவா? அல்லது என்ன பண்ணுவான்னா விடிடிக்கு பவர் குட்டு ஐஓ கண்ட்ரோலருக்கு போயிட்டு ஐஓ கண்ட்ரோலர்ல இருந்து சிபியூக்கு சிக்னல் கொடுப்பான். எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறத ஸ்கெமேட்டிக் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சர்க்கியூட் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஜம்பர் பண்ணுறது ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பண்ணிடலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள். குட் சர்க்கியூட் என்ன? குட் சர்க்கியூட் என்ன?
உங்களுடைய ரேம் வோல்டேஜ் எப்போ ஸ்டேபிள் ஆகிட்டு வேலிடேட் ஆகுதோ, கரண்ட் ப்ராப்பராக இருக்குதோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸர் தன்னுடைய டெர்மினேஷன் வோல்டேஜை செலக்ட் பண்ணும். அதுதான் விடிடி வோல்டேஜ். தட் இஸ் த வோல்டேஜ் பிட்வீன் ரேம் ஸ்லாட் அண்ட் த சிபியூ. ரேமுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கும் ரேமோட சப்ளையை சிபியோட டிடிஆர் மிக்சிங் ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்கும் அர்த்தமே என்னன்னா, அங்கேருந்து சிக்னல் இங்கே வந்தது, இங்கேருந்து சிக்னல் அங்கே போகிறதுக்காக தான். ஓகேவா? அந்த சிக்னல் ஏறி போகிற ஒரு ரோப் தான் உங்களுடைய 0.6 வோல்ட் டெர்மினேஷன் வோல்டேஜ். இந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா, இந்த ரோப் இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் இருக்காது. அப்போ என்னென்னா, ரேம் வோல்டேஜ் உள்ளே வந்த உடனே அடுத்த செகண்டு சிபியூ என்ன பண்ணுது, ரேமோட டெர்மினேஷனை ஆன் பண்ணுது. அப்போ எப்போ ரேம் வோல்டேஜ் ப்ராப்பராக இருக்கோ அப்போ சிபியூ என்ன பண்ணும், விடிடி கண்ட்ரோல் அப்படிங்கிற AW67 பின்ன ஹை லாஜிக்கில் விடும். பேடாக இருந்ததுன்னா கிரவுண்ட்லேயே வச்சுருக்கோம், குட்டாக இருந்ததுன்னா கிரவுண்டில் லோவில் இருக்கிறது ஹையில் அப் ஆகும், ஹை லாஜிக்கில் விடும். பேடாக இருந்தால் கொன்னுடும். ஓகேவா? பேடாக இருந்தால் கொன்னுடும். குட்டாக இருந்ததுன்னா ஹை லாஜிக்கில் இருக்கும். ஹை லாஜிக்கில் இருக்கும்போது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல கிரவுண்ட் கிடையாது. இந்த இடத்துல ஹை லாஜிக்னா தென் இந்த இடத்துல ஹை லாஜிக் இருக்குது. அப்போ ரேம் வோல்டேஜ் 1.2 வோல்ட் உள்ளே வந்த உடனே இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். QC6018 ஆன் ஆகும்போது இது ஸ்டெம்மாக ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹை லாஜிக் இருக்குது. ஹை லாஜிக் இருக்குது. திஸ் இஸ் நாட் கிரவுண்ட், திஸ் இஸ் நாட் லோ லாஜிக், இட்ஸ் அ ஹை லாஜிக். அப்போ ஹை லாஜிக் இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும், 3.3 வோல்ட் ஆல்வேஸ் ஜம்முன்னு கீழே இறங்கும், எந்த பயமும் இருந்தாலும். லோ லாஜிக் இருந்தால் தான் பயப்படும், கிரவுண்ட் இருந்தால் பயப்படும், ஹை லாஜிக் இருந்தால் பயப்படாது. ஸோ ஹை லாஜிக் இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த லைன் ஓப்பனில் இருக்குது, ஓப்பனில் இருக்கும்போது 3.3 வோல்ட் கீழே இறங்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய CPU DRAM பவர் குட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பின் நம்பர் 5க்கு போகிறது. இப்போ 3.3 வோல்ட் தட் ஹாஸ் பீன் ரிலீஸ்டு பை CPU. That has been released by CPU. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியுமா, சர்வீஸ் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுடைய சிபியூலேருந்து இந்த கண்ட்ரோல் விடிடி கண்ட்ரோல் வரலனா, ஓகேவா, விடிடி கண்ட்ரோல் வரலனா நிச்சயமாக இதை எடுத்து இங்கே அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிட்டிங்கன்னா விடிடி என்ன ஆகும், இப்போ கரண்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ரன் பவர், இது ஆல்வேஸ் பவர். ஓகேவா? இது ஆல்வேஸ் பவர். அவன் கான்செப்ட் எப்படி வைக்கிறான், நம்மளுடைய ஓல்டு மதர் போர்டெல்லாம் பார்க்கும்போது ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் அப்படிங்கிறது ரன் பவரில் வெளில வரணும். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த CPU DRAM பவர் குட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 3.3 வோல்ட் எனக்கு வேணும், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? 3.3 வோல்ட் வேணும், அவ்வளவுதான் மேட்ரு. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த QC18 இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த QC18 இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் சிபியூவை நீங்கள் இந்த இடத்துலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்க. சிபியூவை டிபெண்ட் பண்ணி இந்த சர்க்கியூட்டு கிடையாது. 1.2 வோல்ட் வரும், இந்த ரெசிஸ்டரோட இப்படி நின்றுடும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டருக்கு 3.3 வோல்ட் உள்ளே கொடுக்குறான் இல்லையா, இந்த ரெசிஸ்டரோட டைரெக்ஷனை பேடில் சும்மா அப்படி மாற்றி விட்டுருங்க. ஓகேவா? மாற்றிட்டு S3 சிக்னல் இருக்கு இல்லையா, ரன் ஆன எங்கேருந்து வேணாலும் எடுத்து இந்த இடத்துல ஜம்பர் அடிங்க. ரன் ஆன எங்கேருந்து வேணாலும் எடுத்து இந்த இடத்துல ஜம்பர் அடிச்சு விடுங்க. ஓகே, இதுதான் ஒரிஜினல். PM_SLP_ S3 தான் என்ன பண்ணோம், நல்லா பாருங்க. இதுலேயே என்ன பண்ணுறான் பாருங்க, 0.6 வோல்ட் DDR VTT on which is coming from page number 7. பேஜ் நம்பர் 7ல் யார் இருப்பா, சேம் சர்க்கியூட் தான். நிறைய இடத்துல அதே சர்க்கியூட்டு தான் இருக்கும், இதே சர்க்கியூட்டு தான் இருக்கும். இதில் ரொம்ப ஈஸி, நல்லா பாருங்கள். எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்படி பண்ணலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, ஒன்றும் மேட்டரே கிடையாது. இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க, இந்த DDR VTT ஆன் ஆகிடும். ஒன்றும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அந்த ஐசியை மட்டும் இங்கேருந்து தூக்கி விட்டுருங்க. RC 123 எடுக்கக்கூடாது. RC 123க்கு மேலே வர 3.3 வோல்ட் ரன் பவரை வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது தான் இந்த
ஐசி. இந்த ஐசி யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா ப்ராசரோட கண்ட்ரோலில் இருக்கும். எனக்கு தேவை இந்த சிக்னல் வேணும். இந்த சிக்னல் வராததுனால டெர்மினேஷன் வோல்டேஜ் வெளில வர மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரிமூவ் திஸ் UC14. UC14 இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ கில்லர் சர்க்கியூட். ஓகேவா? UC14 இங்கேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா 3.3 வோல்ட் ரன் பவர் ஜம்முன்னு இறங்கி இப்படி போகும். இதே வேலையை நீங்கள் இங்கே கூட பண்ணலாம். என்ன இங்கே 3.3 வோல்ட் ஆல்வேஸ் கொடுத்துருக்கான், அதை மட்டும் உஷாராக பார்க்கணும். அவன் ரன்னு கொடுத்துருக்கான், மேட்ரே கிடையாது. அவன் ரன்னு கொடுத்துருக்கான். அப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டரோட டைரக்ஷனை திருப்பி விடணும். ஏன்னா திஸ் பேட் ஹஸ் பீன் கனெக்டட் வித் 3.3 வோல்ட் ஆல்வேஸ். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ரெசிஸ்டரை ஈஸியாக திருப்பலாம். இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, நல்லா பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் இந்த பேடில் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டர் எப்படி தெரியுமா திருப்பணும்? இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டரை இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு, புரிஞ்சுதா? ரெசிஸ்டர் அப்படியே இப்படி உல்ட்டா பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போது ஏதாச்சும் ஒரு பேடில் வைக்கலாம் இல்லையா, அவ்வளோதான், வச்சுருங்க. இப்போது இந்த ரெசிஸ்டரோட இந்த பகுதி அவுட்புட் லைனில் கனெக்டடாக இருக்குது. 3.3 வோல்ட் ரன் பவரை தூக்கிட்டு வந்து இங்கே அடிங்க. 3.3 வோல்ட் ஆல்வேஸ் இங்கே வந்து டம்மியாக நின்றுடும். 3.3 வோல்ட் ஆல்வேஸ் இந்த இடத்துல டம்மியாக நின்றுடும், ஒரிஜினல் பேடு. இப்போ ரெசிஸ்டரை டைரக்ஷன் மாற்றிட்டீங்க. நம்ம கொடுக்கறது தான் இங்கே சப்ளை. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே போக போகுது. ஸோ 3.3 வோல்ட் ஆல்வேஸாக டம்மி பண்ணுங்கள். 3.3 வோல்ட் ரன் பவரை எடுத்துகிட்டு வந்து உள்ளே அடிங்க. நமக்கு என்ன தேவையோ அது வெளில வரப்போகுது, VTT வெளில வந்துடும். ஓகேவா? நமக்கு என்ன தேவையோ அந்த வோல்டேஜ் வெளில வர. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல என்ன ரெசிஸ்டர் போட்டிருக்கானோ அந்த ரெசிஸ்டரை பார்த்துட்டு தான் நீங்கள் ஜம்பர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிராம் இந்த 3.3 வோல்ட் அப்படிங்கிற இந்த சர்க்கியூட் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா 3.3 வோல்ட் என்ன ஆகும்? என்னுடைய CPU டிராம் பவர் கூட்டு கண்ட்ரோலாக பேஜ் நம்பர் 55க்கு போகும். கடைசி சிக்னலான இந்த இடத்துல வர CPU டிராம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது, பவர் கூட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது, இது உள்ளே வந்த உடனே நல்லா பாருங்கள், இந்த சேம்பர் ஆன் ஆகும், இந்த போர்ஷன் ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா VTT வோல்டேஜ் வெளில வரும். அதே தான் என்ன பண்ணுறான், VT2 சென்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ளே கொடுக்குறான். VTT வோல்டேஜ் வெளில வரும். அண்ட் திஸ் வோல்டேஜ் கோஸ் டு RAM slot. This voltage goes to RAM slot. 0.6 volt termination voltage. ஓகேவா? இது ஒரே ஒரு ரெகுலேட்டர் இன்னைக்கு ஒன் டேவை ஃபுல்லாக எடுத்துருச்சு. அப்போது இந்த இடம் நமக்கு இப்போது கிறிஸ்டல் கிளியர். எந்த பகுதி? எஸ், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே. இப்போ எனக்கு என்னென்னா இது ஒன்று மட்டும்தான். இது எங்கே கனெக்டடாக இருக்குது, இதனுடைய டியூட்டி என்ன? UC3 மேபி பயாஸ். ஓகேவா? UC3 அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். UC3 என்னது? See, UC3, what is UC3? UC3 is a bias for PCH. UC3 அப்படிங்கிறது PCH ஓட bias. ஓகேவா? both are PCH bias. 3.3 volt run power கொடுக்குறோம். Run power connected with PCH bias, always power connected with EC bias இல்லையா? UC3 அப்படிங்கிறது PCH ஓட bias. UC6 இந்த இடத்துல போடல, டம்மி பண்ணியிருக்கான். ரைட். ஸோ இந்த இடத்துல வேறு காம்பனண்ட்டே கிடையாது. அப்போ நேற்றுக்கு பார்த்தது இப்போ பார்த்ததோட என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் எல்லா வோல்டேஜுமே வந்துடுது. CPU கோர். CPUவை பொறுத்த வரைக்கும் இந்த மதர் போர்டில் நிறைய வோல்டேஜஸ் நல்லா பாருங்கள். அதனுடைய டேட்டா ஷீட் இது 8th ஜென்ரேஷனோடது. ஓகேவா? போத் ஆர் சேம் வோல்டேஜ், ரெண்டுத்துக்கும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். இந்த VCCன்னு போட்டிருக்கான் இல்லையா, இது CPUவோட டேட்டா ஷீட்டு. இந்த VCC அப்படிங்கிறது CPUவோட கோரு, பாசிட்டிவ் வோல்டேஜ். VSS அப்படிங்கிறது CPUவோட நெகட்டிவ் வோல்டேஜ் அல்லது கிரவுண்டு. VCC GT அப்படிங்கிறது கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் இந்த போர்டில் எடுப்பான். VCC IO அப்படிங்கிறது ப்ராசஸர் கம்யூனிகேட் பண்ணுற வோல்டேஜ், இன்புட் அவுட்புட்டு சிக்னல்ஸை VCC GT அப்படிங்கிறது ப்ராசஸருக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ், HD அல்ட்ரா HDன்னு போடுறான் இல்லையா? ஓகேவா? GPU அப்படிங்கிறது வேறு, கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் அப்படிங்கிறது வேறு, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ஃபார் இன்டெல் அப்படிங்கிறது வேறு. இது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ். CPUக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ஆன் ஆச்சுன்னா மாத்திரம்தான் GPUக்கு வீடியோ சிக்னல் போகும்.
ஸோ சிபியூக்கு போகிற முதல் வோல்டேஜ் இது அப்ராக்சிமேட்டாக 0.75லேருந்து 1.8 வோல்ட் வரைக்கும் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த மதர் போர்டு. விசிசி ஜிடி, விசிசி ஐஓ, விசிசி எஸ்ஏ இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக 1 வோல்ட் இருக்கும். ஓகேவா? விசிசி எஸ்டி, விடிடிக்யூ இது ரேம் வோல்டேஜ். இந்த போர்டில் என்ன பண்ணுவான், இவ்வளவு வோல்டேஜும் இது நம்ம விடிடிக்யூ எடுத்தாச்சு, இவ்வளவு வோல்டேஜும் இந்த கோருக்கு முன்னாடி எடுத்தாகணும். கோர் அப்படிங்கிறது லாஸ்ட் வோல்டேஜ். யூஸ்வலாக எப்படி எடுப்பான் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஒரே ஸ்டேஜில் எடுப்பான். விசிசி ஜிடி, விசிசி கோர் அப்படிங்கிற ரெண்டுமே கிராஃபிக்ஸ் பவரும் கோர் பவரும் என்னாகும், ஒரே ஸ்டேட்டில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இந்த வோல்டேஜ் மேண்டட்டரி. ஓகேவா? விசிசி எஸ்ஏ அண்ட் விசிசி ஐஓ. ஐடியா பேடில் விசிசி எஸ்ஏ எங்கேருந்து எடுக்கிறான்,